ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படட்டும். காலை வேளையிலும் உங்களை யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாம். சர்வ வல்லமையுள்ள என் கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என் முற்பிதாக்களின் தேவனே, தர்மியான இந்த காலை வேளைக்காக உம்மை கொடான கூடி ஸ்தோத்திரிக்கிறோம். என் தகப்பனே, இப்பொழுதும் என் தகப்பனே எங்களை தேவன் நீர் கூட்டிச் சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு என் தகப்பனே சரீரத்தில் நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்து இந்த ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் என் தகப்பனே தேவன் நீர் உம்முடைய வார்த்தையை என் தகப்பனே விட்டு கொடுப்பீராக. இந்த ஆராதனைக்கு முழுமையாக நீரே அல்பாவும் உமேகவுமாய் இருந்து கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நீர் தாமே வழிநடத்துவீராக, ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய வார்த்தையை என் தகப்பனே நீர் மாத்திரமே வியாக்கியானம் பண்ண வல்லவராய் இருக்கிறீர். எந்த மனுஷனும் அதை செய்யக்கூடாததாக இருக்கிறது. என் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசானவனுடைய அறிவை வைத்து ஒருபோதும் உம்முடைய வார்த்தையை வியாக்கியானம் பண்ண முடியாது. ஆமென். தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் என் தகப்பனை செவைப்படுத்துவது உம்மாலே மாத்திரமே கூடும். அது ஒரு மனுஷனால முடியாது, எங்களுடைய சொந்த முயற்சிகளினாலும் முடியாது. கர்த்தர் நீர் தாமே என் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை விருத்த சேதனப்படுத்தும். அடியனை பேசுகிற உதடையும் என் தகப்பனை விருத்த சேதனப்படுத்துவீராக. அடியனை முற்றிலுமாய் மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஒரு மணி நேரம் தயவுசெய்து காத்திருந்து எங்கேயும் எந்திரிச்சு போகாம செய்தியை கேளுங்க. ஹல்லேலூயா. எங்கேயோ சிந்தனைகளை சிதறிட வேண்டாம். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். சரி, போதும் சிஸ்டர். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இந்த வசனத்தில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டம் இல்லை, ஏதேனில கிழக்கு பகுதியில் ஒரு தோட்டம். ஹல்லேலூயா. தமிழில் எழுதப்படும் போது அப்படி எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்போ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தியானித்து கொண்டு இருப்பதே ஞானஸ்நானம். அதில் நம்ம பார்க்கும் பொழுது கடந்த வாரம் இருளோட அமைப்பு எப்படி அப்படின்றது தான் பார்ப்பதற்காக தான் ஒரு நேரம் 3/4 மணி நேரம் வேற ஒரு காரியத்தோடு நம்ம பேச வேண்டியதாகி போச்சு. ஆனால் கடந்த முறை அதனுடைய துவக்கம் மட்டும்தான் நான் சொல்ல முடிஞ்சுது என்னால். ஹல்லேலூயா. உள்ள ஆழத்துக்குள்ளாக போக முடியல. நம்ம பொறுமையாக போவோம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிஞ்சால் மாத்திரம்தான் நான் அடுத்த காரியத்துக்கு கடந்து போக முடியும். ஹல்லேலூயா. அதனால் தயவுசெய்து நல்லா கூர்மையாக கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கு செய்தியோட அதே தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு வித்தியாசமான தலைப்பு. ஏன்னா ஒரே தலைப்பு வச்சா யார் என்ன எதை பேசுகிறோம் என்று தெரியாது. ஹல்லேலூயா. என்னால் 2 விதமான தோட்டங்கள் மற்றும் இருளோட அமைப்பு, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நம்ம எல்லாருக்கும் 2 விதமான காட்சிகள் இருக்குது. ஹல்லேலூயா. 2 விதமான மனுஷர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். ஒன்று நேர்மறை, இன்னொன்று எதிர்மறையாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 2 விதமான தாய் பார்க்குறாங்க. ஒன்று மாம்சத்துக்குரியவ, மற்றொன்று சுயாதீனம் உள்ளவள். அவள் பரம எருசலேமாக காணப்படுகிறாள். ஆகார் என்பவள் மாம்சத்துக்குரியவளாக இருக்கிறாள். அவளை பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதை பார்க்கும் பொழுது இன்னொன்று சொல்லுகிறார், அது ஞானம் அர்த்தம் உள்ளவை அப்படின்னு சொல்றார். ஆமென். 2 விதமான தாய்கள். அப்போ நம்ம என்ன வாசிக்கிறோம்? 2 விதமான தாய் என்று சொல்லும் பொழுது 2 விதமான பிள்ளைகளும் பிறக்குது. ஹல்லேலூயா. 2 விதமான பிள்ளைகள் இருந்தால் நிச்சயமா 2 விதமான தகப்பன், ஒரு பிதா, 2 விதமான பிதா இருக்குன்ற அர்த்தம். அப்போ 2 விதமான பிதான்னா 2 விதமான குணங்கள் இருக்கணும், 2 விதமான அறிவு இருக்கணும், 2 விதமான ஆவி இருக்கணும். இருள் வெளிச்சம் எல்லாமே 2 சேர்ந்து தான் இந்த பூமியில பிரயாணம் பண்ணும்படியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பிசாசு என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டோம்னா, எப்படி வளர்க்கப்பட்டோம்னா ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல கர்த்தர் மாத்திரம் தான் இருக்கிறார். பிசாசு எப்படியோ இருக்கிறான், ஆனா எப்படி இருக்கான்னு தெரியாது. ஹல்லேலூயா. இருளா இருக்கிறான். இருள்னு சொல்லுவோம்,
இல்லை என்றால் கோரமான ஒரு காட்சியை வைத்துக்கொண்டு பிசாசுனா இப்படி தான் இருப்பான்னு சொல்லி அப்படின்ற ஒரு கற்பனைக்குள்ளாகவே நம்ம அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் நம்மளை முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி சொல்லி வளர்த்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வசனமானது அப்படி போதிக்கல. அதான் தொடர்ந்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 80 பார்க்கும் பொழுது, சங்கீதம் 80 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். சரி, அதே போல யோவான் 15:1 வாசிங்க. யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். சரி, போதும். நானே மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அதுல என்னில் கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். சரி. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சரி சிஸ்டர். இப்போ இதுல வாசிக்கும் பொழுது என்னதுன்னா, ஒரே செடி, எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரே திராட்சை கொடி, திராட்சை. அது ஒரு அந்த சங்கீதம் 80:8 வாசிக்கும் பொழுது என்னன்னு வாசிக்கிறோம்னா, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து அந்த ஜாதிகளை துரத்தி அதை நாட்டினீர். அது யாரை நாட்டினன்னு சொல்றாரு? அந்த திராட்சை தோட்டத்துக்கு யார் எஜமானன்? பிதாதான் அந்த திராட்சை தோட்டத்துக்கு எஜமான். ஹல்லேலூயா. அப்ப அது சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லிட்டோம், நம்ம எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டோம். இதுக்கு மேல உங்களுக்கு கேள்வி இருந்தா தயவு செய்து இப்பவே சொல்லிருங்க. நம்ம போக வேண்டிய பிரயாணம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ தேவன் எப்படி இருக்கிறாருன்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? சரி. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஒரே தேவன், அவருக்குள்ளதான் திராட்சை செடியும் இருக்குது, அவருக்குள்ளதான் புருஷத்தன்மையும் இருக்கு, அவருக்குள்ளதான் பெண் சாயலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பெண் சாயல் என்று சொல்லும் பொழுது அந்த திராட்சை செடி. ஆமென். அந்த இதுல தான் திராட்சை கொடிகள் ஆனது அந்த இதுல தான் பறந்து போகுது. அது தேசம் முழுவதும் போகுது, பறந்து போகுது, எல்லை வரையும் தாண்டி போகுது. ஹல்லேலூயா. அப்ப அந்த தோட்டத்துக்கு இஸ்ரவேல் என்னும் தேசமானது தான் அங்க பழைய ஏற்பாடுல ஒரு தோட்டமாக காணப்பட்டது. யாருடைய தோட்டம்? அதே கிறிஸ்துவோடைய தோட்டம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல இருக்கிறதும் மணவாட்டி தான், புதிய ஏற்பாடுல இருக்கிறதும் அது யூதர்களாக அழைக்கப்பட்ட ஒரு மணவாட்டி, இங்கே புறஜாதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மணவாட்டி. ஹல்லேலூயா. அவங்க வேற நம்ம வேறன்னு கிடையாது, ஒரே மணவாட்டி, ஒரே சரீரம் தான். அது பழைய ஏற்பாடுலயும் இருக்கு, புதிய ஏற்பாடுலயும் இருக்கு. அப்போ அங்க சொல்லப்படும் பொழுது, அங்கே ஒரே திராட்சை செடின்னு சொல்லும் பொழுது அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அங்கே அதே கர்த்தர் தான் இருக்கிறார். அந்த கர்த்தருக்குள்ளாக இருக்கிற காரியத்தை என்ன மறைஞ்சிருக்கு, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது மக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுச்சு. ஆமென். ஒரே தேவன் தனக்குள்ளாக இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது மக்களுக்கு புரியல. அப்போ அந்த ஒரு திராட்சை செடி தான் அதே கர்த்தர் அங்கே சொல்லும் பொழுது நானே மெய்யான. அப்போ மெய்யான திராட்சை செடின்னு இருக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு பொய்யான திராட்சை செடி இருக்கு அப்படின்றது அர்த்தப்படுது. ஹல்லேலூயா. அப்ப அங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, நல்ல கனி கொடாத எதுவோ, அந்த வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், அதை அவர் அறுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பார்க்கும் பொழுது ஏதேனிலே என்ன பார்த்தோமானால் தோட்டத்திற்குள்ளாக நன்மை தீமையை வர வச்சதும். அப்ப அவர்கிட்ட இருக்கிற கொடி, அந்த கொடியில சில பேர் இல்லை என்ன பண்ண முடியாதுன்னா கனி கொடுக்க முடியாதவங்களும் இருக்கு. கனி கொடுக்க முடியாதவங்கலாம் என்னன்னு அர்த்தம்? அவிசுவாசின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, தேவனுடைய பிள்ளை அல்லாதவர்களும் யார் கூட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவர்கிட்ட ஒட்டும்படியா செய்தார். ஹல்லேலூயா. அதை வாசிக்க வேண்டுமானா ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. சரி, இது பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்னா,
ஒலிவ மரம், ஒலிவ மரம்னாலே அது இஸ்ரேல் தேசத்துல, அது இஸ்ரேல் தேசத்தை தான் குறிக்கவும் படுது. ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. நல்ல அது அந்த ஒலிவ மரத்தை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா நல்ல ஒலிவ மரம். புறஜாதியை பார்த்து என்ன சொல்லுகிறாருன்னா நீ காட்டு ஒலிவ மரம். ஹல்லேலூயா. புறஜாதியை பார்த்து என்ன சொல்றாருன்னா நீ காட்டு, அதை இன்னொரு விதத்தில் சொல்லலாம், நீலாம் வந்து காட்டு மிருகம். ஆமென். புறஜாதியை பார்த்து எப்படி சொல்லுகிறாருன்னா நீலாம் காட்டு ஒலிய மரம், நீ நல்லவன் கிடையாது, நீ ரொம்ப மிருக குணம் உள்ளவன். யாரை சொல்லுகிறாருன்னா புறஜாதியை பார்த்து. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒன்னைய அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நல்ல காட்டொலி மரத்துல ஒட்ட வைத்திருக்கிறாரு என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆனா நீ நினைக்கிற உன்னுடைய நல்ல குணத்தினாலதான் நீ ஒட்டிக்கிட்டு இருக்கிற, நீ நினைக்கிற இல்ல, வேறு தான் உன்னை தாங்குது. அந்த வேறு, அந்த மரம் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப பார்க்கும் பொழுது இங்க அதே ஒலிவ மரம் தான் அங்க பழைய ஏற்பாடுலயும் ஒட்டி வைக்கிறாரு, புதிய ஏற்பாடுலயும் ஒட்டி வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அங்கேயும் அவர் தான் தேர்ந்தெடுக்கிறார். ஆனாலும் இதுக்கு முன்னாடி யோவான் 15 வாசித்தபடி கனி கொடாத கொடி எதுவோ அதை அறுத்து போடுவேன்னு சொல்றாரு. அப்ப ஏன் அவர் வந்து அறுத்து போடுறாருன்னா அவிசுவாசத்தினாலே. அதுதான் வசனம் அங்க சொல்லப்படுது. அங்க பவுல் அப்போஸ்தலன் அதை தான் சொன்னார். அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அதே அதிகாரத்துல முன்னாடி வாசித்தீங்கன்னா 7வது வசனம், அப்படியானால் என்ன, இஸ்ரவேல் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள், மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் காரியம். எல்லாமே எங்க கர்த்தர் கொண்டு போயிட்டாருன்னா முன்குறிக்க. யாரை முன்குறித்தாரோ அவர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்னா அவரோடு கூட ஒட்டிக்கிட்டு இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப முன்குறிக்கப்படவில்லை என்றால் ஒரு காலகட்டத்தில் வரைக்கும் நானும் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுகிறார், முறித்து போடுகிறார். சரி, நம்ம இப்ப நம்மளுடைய சப்ஜெக்ட்ல இருப்போம். ஹல்லேலூயா. இப்ப அங்க பார்க்கும் பொழுது ஒரே ஒரு நல்ல திராட்சை செடி இருக்கு, ஒரு திராட்சை செடி, ஒரு தோட்டம். அது ஏதேன் கிழக்கிலே வைக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அதுலயும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாருன்னா ஒரு அவிசுவாசியும் என்ன பண்ணுகிறார், தன்னோடு கூட ஒட்டி வைப்பதை போல ஒட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் இது ஒரு நாள் வெட்டப்படும். ஆமென். யார் பிதாவானவர் அறிந்திருக்கிறாரோ, முன் அறிந்திருக்கிறாரோ அவர்களை தான் முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முன் அறிதல் என்பது வேற, முன் அறிவு என்பது வேற. ஆமென். பவுல் அப்போஸ்தலன் இல்ல, பேதுரு சொல்லும் பொழுது முன் அறிவை குறித்து பேசுவார். முன் அறிவு என்பது வேற, முன் அறிதல் என்பது வேற. நல்ல வித்தியாசத்தை அறிந்திருக்கணும். எவர்களை முன் அறிந்தார் உடனே அவர் அறிவை கொண்டு இந்த கூட்டத்தில் இந்த நல்ல எல்லாத்தையும் கலவையா போட்டு வச்சிருக்கிறதுல யார் என்னுடைய இதுன்னு தேர்ந்தெடுக்கிறது, அவர் அந்த அறிவே அவர் பேசவே இல்லை. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு இதை சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசித்தோம்னா, ஆதியாகமம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். போதும். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். என்ன அறிந்தான்? என்ன அறிந்தான்? அறிந்தான் போட்டிருக்கு. இதேதான் வசனத்துல எல்லாத்துலயுமே போட்டிருக்கும், நிறைய இடத்துல போட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அறிந்தான் சொல்லும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு மேரேஜ் யூனியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமென். ஒரு திருமணத்தினால வரக்கூடிய இணைப்புன்னு சொல்லலாம். ஆனா அங்க சொல்லப்படும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. எதை அறிந்தான்? ஏவாளை அறிந்தான் என்று சொல்லும் பொழுது என்னத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ ஆதாமுக்கு அவனுக்குள்ளாக அநேக பிள்ளைகள் இருக்கு. ஆமென். சரித்திரக்காரர்கள் சொல்லும் போது ஆதாமுக்கு 70 பிள்ளைகள் இருந்தது என்று சொல்றாங்க. ஆமென். அப்போ ஆதாமுக்குள்ளாக அநேக பெண் பிள்ளைகளும் இருக்குது, ஆண் பிள்ளைகளும் இருக்கு. ஆனால் அவனுக்கு அது யார் என்று தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா எல்லாம் அவனுக்குள்ள தான் இருக்கு. இப்போ மாம்சம் என்று சொல்லும் பொழுது அநேகர் இருக்குது. அதோடைய விஞ்ஞானமானது சொல்லப்படும் பொழுது சயின்ஸ் எப்படி உங்களுக்கு கிரியை செய்யும் புரியும் என்று நினைக்கிறேன். 1,00,000 லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய வித்துகள் அதுல ஏதாவது ஒன்று தான் தேர்ச்சி அடையும். ஆமென். அந்த ஒன்று தான் யாருக்கு தெரியாதுன்னா ஆதாமுக்கு தெரியாது. ஆமென். ஏன்னா நிறைய இருக்கு. ஆனா அதுல யார் ஆபேல், அது அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவனுக்கு எப்ப தெரியும்? தாய் முதலாவது கர்ப்பவதியாகி பின்னாடி பிள்ளையை பெற்ற என்பதுதான், இந்த 1,00,000த்துல இந்த இதுதான் என் பிள்ளைன்னு வந்து நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது. ஹல்லேலூயா. இது பேர் சொல்ல போறோம்னா பின் அறிதல். ஆமென். இதுக்கு பேர் என்னது? பின் அறிந்தல். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா அவருக்குள்ளாக அநேக எல்லா கலவைகளையும் தூக்கி குப்பை மாதிரி போட்டுக்கிட்டு அதுல தேர்ச்சி பெறறதுக்கு அவருக்கு இடமே கிடையாது. அதுதான் முன் அறிதல். ஹல்லேலூயா. ஏற்கனவே இருக்கிறோம். அவருக்கு இதுதான் ஆபேல் என் பிள்ளை, சேத்து என் பிள்ளைன்றது ஏற்கனவே அவருக்குள்ள இருக்கு. அவருக்கு 1,00,000த்துல ஒன்னத்தை தேர்ந்தெடுக்கணும் என்பது அந்த கதையே கிடையாது. ஹல்லேலூயா. இதுதான் முன் அறிதல். எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இதுதான் முந்தின ஆதாமுக்கும் பிந்தின ஆதாமுக்கும் உள்ள வித்தியாசம். பூமியில வரும்போது கர்த்தர் எல்லா கலவையா கொண்டு வருகிறார். ஆனா அதுல அவருக்கு நல்லாவே தெரியும். ஆமென். அதை எப்படி அறிந்து கொள்கிறார்னா, என் ஆடுகள் நான் சத்தமிட்டா மட்டும் போதும், என் பிள்ளை தானே என்கிட்ட ஓடி வந்துடும். இதை நான் பிடிச்சி கலரை வச்சோ, எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தோ, எந்த இனத்துல இருந்தோ, எந்த ஜாதிகள்ல இருந்தோ, எந்த மொழியில இருந்தோ, எந்த கண்டத்துல இருந்தோ அவருக்கு கவலையே கிடையாது. எந்த உலகத்துல பூமியில எந்த இடத்துல இருந்தாலும் அவர் சத்தம் இருந்தாலே தானா வந்துடும். ஹல்லேலூயா. அப்ப இந்த செய்தி நிச்சயமாகவே தன்னுடைய பிள்ளைகளை இழுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப பாருங்க, இதுதான் முன் அறிதலுக்கும் பின் அறிதலுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இதுல விட்ட ஞாபகம் இல்ல. ரோமர் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல, அவர்களுடைய அவிசுவாசத்தினால என்ன பண்ணப்பட்டாங்கன்னா, அவங்க என்ன விட்டுட்டாங்க, அந்த மரத்துல, நல்ல ஒலிவ மரத்துல தங்கி இருக்கவே முடியல. கர்த்தர் அங்க என்ன சொல்லுகிறார், பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் பார்க்கும்பொழுது, முன்குறிக்கப்பட்டவர்களோ இல்லைன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள், மற்றவர்கள் கடினப்பட்டிருக்கிறார்கள். கனநித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எது மறைக்குது என்றது பார்த்தோம், வசனத்தை பார்த்தோம்னா பிரசங்கி 3வது அதிகாரத்தில் 11வது வசனம் நினைக்கிறேன், 11-11. உலகத்தை அவர்களுடைய இருதயத்தில், உலகமானது என்ன பண்ணுதுன்னா, அதுதான் கனநித்திரையின் ஆவியை கொண்டு வருது, அதுதான் காணாதிருக்கிற கண்களையும் கொண்டு வருது, அதுதான் கேளாதிருக்கிற காதுகளையும் ஏற்படுத்துது. ஹல்லேலூயா. சரி, இப்போ பார்க்கக்கூடியது என்னதுன்னா, கர்த்தர் இந்த இடத்துல எல்லாம் தொடர்ந்து பூமிக்குரிய காரியங்கள் வரும்பொழுது ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கு. ஆமென். என்னடா இது, கெட்டதையும் தூக்கி என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, இது ஒண்ணுமே புரியலையே. துவக்கம் எப்படிதான் இருந்துச்சு, ரெண்டு பேரும் ஒருத்தன் நல்லவே ஒருத்தன் கெட்டவன் இருந்தா புரியும், ரெண்டும் மிக்ஸ் ஆயில இருக்கு, இதுல எப்படி கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதுதான் மக்களுக்கு என்ன ஆகுது, குழப்பத்தை ஏற்படுத்துது. ஹல்லேலூயா. இதுக்கு தான் நம்ம என்ன போக வேண்டியதுன்னா, காலம் என்னும் திரைக்கு அப்பாலே போக வேண்டியது அவசியம். ஆமென். அப்போ கர்த்தர் இந்த இடத்துல எல்லாம் சொல்லிட்டு வர காரியத்தை பார்த்து போனா, ஒரு நல்ல நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொய்யான திராட்சை செடி இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது, அதே அதிகாரம் சங்கீதம் 80 தான் நினைக்கிறேன், 11வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 9வது வசனத்திலிருந்தே வாசிங்க. அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது, அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. எப்படிப்பட்ட கேதுருக்கள்னா, திவ்யமான கேதுருக்கள். கேதுரு மரம் என்பது சொல்லும் பொழுது அது ரொம்ப உயரமா இருக்கும். அது லீபனான் இடத்துல அதிகமாக வளரக்கூடிய ஒரு கேதுரு மரம். ஆமென். கேதுரு மரம் சொல்லும் பொழுது அது மனுஷனை தான் அதையும் அடையாளப்படுத்தும்படியா வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ திவ்யமான கேதுரு மரம், ஆங்கிலத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா குட்லி, எப்படி போட்டிருக்குன்னா குட்லி சீடர்ஸ் போட்டிருக்கும். ஹல்லேலூயா. கவனிங்க, குட்லி அதாவது திவ்யமானதுன்னு சொன்னா, இன்னொரு விதத்தில் சொன்னா நல்ல ஒரு கேதுரு மரம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப நல்ல கேதுரு மரம் என்று இருக்குதுன்னா அப்ப கெட்ட ஒன்று நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பார்க்கும்பொழுது கர்த்தர் எல்லாமே என்ன எப்படியெல்லாம் காட்சி கொண்டு வர்றாருன்னா, நான் இருக்கிறேன்னா என்ன மாதிரியே இன்னொருத்தவன் இருக்கிறான்றத அர்த்தம் கொள்றாரு. ஹல்லேலூயா. இது தொடர்ந்து பார்க்க முடியும் நம்மளால. நல்ல ஒலிவ மரம் இருக்குதுன்னா அப்ப காட்டு ஒலிவ மரம் அது புறஜாதியை வச்சிருந்தார், நம்மளை இருக்கிறதுலே ஆழ இருளுக்குள்ளாக வைத்திருந்தார். ஆமென். அப்ப நல்ல ஒரு ஒலிவ மரம் இருக்குன்னா கெட்ட ஒரு ஒலிவ மரம் இருக்குன்னு அர்த்தம். சரி, தொடர்ந்து மற்ற சில வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 11:17 வாசிங்க. லூக்கா 11:17. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம், சாத்தானும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? சரி, இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, என்ன பார்த்து பிசாசுங்கறிய, எப்படிப்பா அது சாத்தியம்? அதான் சொல்றாரு, சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம். அப்ப கர்த்தரும் ஒரு ராஜ்யத்தை கட்டியிருக்கிறாரு, இவனுக்கும் ஒரு ராஜ்யம் உண்டு. ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் பரலோகம்னு எப்படி இருக்குன்னு ஒன்று விசுவாசிக்கிறோமோ, அங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று நினைக்கிறோமோ இருக்குதோ, அதே போல அவனுக்கும்
ஒரு சந்ததி இருக்கு, ஒரு ராஜ்யம் இருக்கு, ஒரு சரீரமானது கொடுக்கப்படுது. அவனுக்கும் அதே போல ஒரு காட்சியை கர்த்தர் அவனுக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பிசாசுன்னு சொல்லும் பொழுது கற்பனை உலகத்துக்குள்ளாக போயிடாதீங்க. ஆமென். வெளிச்சத்தையும் இருளையும் பிரிக்க தெரியணும். அது கர்த்தர் மாத்திரம்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்னைக்கு வாழக்கூடிய காலமானது லவோதிக்கேய சபை காலம் என்பது தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த செய்தியை நம்ம போகும்பொழுது எல்லாத்துலேயும் பிரயாணம் பட்டுக்கிட்டு தான் போக போகிறோம். ஹல்லேலூயா. அதனால் தொடர்ந்து இதுக்கு என்ன, இதுக்கு தனி செய்தி அப்படின்றத நான் என் மனசில் வச்சில்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான அப்படி தான் போகணும்னு பிரயாணத்தை வச்சிருக்கிறேன். பார்ப்போம். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது 2 வித்தியாசமான ராஜ்யங்கள், 2 விதமான பிள்ளைகள், 2 விதமான தாய், 2 விதமான பிதா, 2 விதமான குணங்கள், 2 விதமான ஒலிவ மரங்கள், 2 விதமான கேதுரு மரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கும் தனியாக ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார், இருளுக்கும் தனி. அதனால பிசாசு என்று சொல்லும் பொழுது இப்போ அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய ராஜ்யமானது எப்படி இருக்குது, இதற்கு முன்பாக பூமியானது அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பாக கர்த்தர் எப்படி தான் அவனை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாங்க, நம்மளை காட்டு ஒலிவ மரம் என்று சொல்லும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், நம்மளை பெற்று எடுத்தது யார். ஹல்லேலூயா. இது எல்லாமே அந்த இருளோட அமைப்புல இருக்கு. ஹல்லேலூயா. இந்த படத்தை எத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு படத்தை கூட மிஸ் பண்ணாதம எடுத்துட்டு வந்துருங்க ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? இது இருக்கா? வச்சிருக்காங்க. சகோதரர் வச்சிருக்காரு, மற்றவங்க எல்லாம் வச்சிருக்கோம். ஓகே, சரி. இல்லாதவங்க கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க, இல்லாட்டா அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து கொள்ளுங்க. இப்போ இந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஒன்று மேல் நோக்கி இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இப்படி பிரியுது. நான் மத்தியில் இருக்கிறது பூமி, அதிலிருந்து உங்களுடைய இடது பக்கம், இதுல இருந்து இந்த இடது பக்கத்தை பார்க்கும் பொழுது காணக்கூடாத உலகத்தை பத்தி பேசுது. ஹல்லேலூயா. இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடியது காணக்கூடிய உலகம். உலகம் என்று சொல்லும் பொழுது நான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா ஒரு உலகம்னு சொல்லிட்டு பூமிக்கும் உலகத்துக்கும் வித்தியாசத்தை காமிச்சு இவரே உலகம்னு பேசிட்டு இருக்க. உலகம் என்று சொல்லும் பொழுது லூசிஃபரை தான் குறிக்குது. நான் உலகம் என்று சொல்லும் பொழுது அதே சமயத்தில் யாரை குறிக்கிறேன் என்றால் நம்ம இருக்கக்கூடிய இந்த மாம்ச சரீரத்தையும். ஆமென். அப்ப இந்த இடத்துல இந்த வலது புறத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். இப்போ நீங்க எப்படி பார்க்குறீங்களோ, தொடுறீங்களோ, உணர்றீங்களோ அதெல்லாம் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆமென். இந்த இடத்துல இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பிரிவுகள், இந்த 2 பிரியுது, பூமியிலிருந்து 2 பக்கமா பிரியுது. அது ஒன்று பார்க்கும் பொழுது மேல நீல கலர்ல இருக்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய ஸ்தலத்தை அடையாளப்படுத்துது. இன்னொரு விதத்தில் சொன்னா அதான் பரலோகம். ஆமென். கீழே பார்க்கும் பொழுது அது பாதாளத்தை அடையாளப்படுத்துது. ஹல்லேலூயா. நான் கீழே அங்க பெயர் என்ன போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஆகார் என்று போட்டிருப்பேன். வாசிக்க முடியுதுங்களா? அந்த ஸ்திரீ இருப்பா, மகாவேசி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஸ்திரீக்கு மேலாக பெயர்கள் போட்டிருப்பேன். ரகசிய பாபிலோன், மாம்ச எருசலேம், ஆகார், சாராய், பிறப்பிலே மகாவேசி என்று போட்டிருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா புதிய எருசலேம், சாராள், பூரண மனவாட்டி, பரிசுத்தமான வார்த்தை. ஆமென். இப்படி பார்க்கும்பொழுது இவ்வளவு நேரம் ஏன் வசனத்தெல்லாம் வாசிச்சோம்னா நீங்க கேள்வி கேட்கக்கூடாதும்மா. ஏதோ அந்த படத்தை பார்த்துட்டு இவர் ஏதோ பயங்கரமா உட்காந்து என்ன பண்ணியிருக்காரு, ஆராய்ச்சி பண்ணி என்னத்தையோ கற்பனை பண்ணிட்டு கொண்டு வந்துட்டாரு, அப்படிதான் சொல்றாங்க. ஹல்லேலூயா. இவர் ரொம்ப இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கெங்க இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. இப்போ இவ்வளவு தூரம் வசனத்தை வாசிச்சதுக்கு காரணமே இதுக்கு மேல கேள்விகள் வரக்கூடாது. 2 ராஜ்யம் இருக்கு, 2 விதமான காரியங்கள் இருக்குன்றது திட்டவட்டமான அதுதான் வசனமானது ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு போதிக்குது. ஆனால் பூமிக்கு வரும்பொழுது 2ம் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால, கலவையா இருக்கிறதுனால நமக்கு வித்தியாசமானது தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் இந்த பூமியில அந்த திட்டத்தை அவர் எப்படி மறைந்து தன்னுடைய காரியத்தை செயல்படுத்துறார் என்பதை மக்களால் புரிந்து கொள்ள முடியல. ஆனால் யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம பயப்படணுமா? நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த படத்தில் பார்க்கும் பொழுது மத்தியில பூமி, இடது பக்கத்தில் இருப்பது காணக்கூடாத உலகம், வலது பக்கத்தில் இருக்கக்கூடியது காணக்கூடியது. ஆமென். இப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நமக்கு இந்த இடது பக்கத்தில் இருக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியல. ஹல்லேலூயா. அதனால என்னதான் நடக்குது? காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ அதுதான் உண்மை. ஹல்லேலூயா.
அப்ப காணக்கூடாத உலகத்துல ஒரு காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் இந்த பூமியில காட்சியாக நடக்குது. எல்லாமே யதார்த்தமா ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாமே அங்க நடக்கிறது இங்க காட்சியில வருது. ஹல்லேலூயா. நான் இந்த இடத்துல ஒரு இது இங்க நடந்து கொண்டு இருக்கிறேன்னா நான் அங்க ஏற்கனவே அங்க இருக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். ஏற்கனவே ஒரு இடத்துல அங்க செய்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். சரி, அப்போ 2 ராஜ்யங்கள் இப்பொழுது நம்ம முக்கியமாக பார்க்க போவது இருளோட அமைப்பு. தேவன் ஆவியா இருக்கிறார் என்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப பிசாசு எப்படிதான் இருந்தாகணும் என்றால் அவனும் ஆவியா தான் இருக்கணும். ஆமென். இந்த ரெக்க கட்டுறது, கொம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறது, வாழை நீட்டுறது, இதெல்லாம் நம்ம கற்பனையை விட்டு அது எல்லாம் வசனத்துல அடையாளப்படுத்தி கர்த்தர் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்னா எழுதி வைத்திருக்கிறார். உடனே அவனை என்ன பண்ணக்கூடாது, சித்தரிச்சுட்டு இப்படி ஒரு உருவத்தை கட்டவே கூடாது. ஹல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிறார்னா அப்ப இவனும் ஆவியா இருக்கிறான்னு அர்த்தம். அப்படியாத கர்த்தர் பிரிச்சு இப்படி கம்பாரிசன் வச்சிருக்கிறார். இந்த பக்கத்துல வெளிச்சம், இந்த பக்கத்துல இருள். இவர் நல்ல திராட்சை செடினா இவன் கெட்ட திராட்சை செடி. இவர் சத்தியம் என்றால் இவன் பொய். இப்படிதான் என்ன பண்ணி இருக்கிறார்னா பகிர்ந்து பிரிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஆணும் பெண்ணுமா இருக்கிறார்னா அப்ப இவனும் எப்படியாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எவரெல்லாம் முன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை முன் குறித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இவனுக்கு அதே மாதிரி ஒரு காட்சி வந்தாகணுமே. ஆமென். பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அங்கே நம்ம தீரு ராஜா குறித்து பார்க்கிறோம், தீரு அதிபதியை குறித்து பார்க்கிறோம். ஆமென். தீரு ராஜா என்று சொல்லும் பொழுது அது லூசிஃபரை குறித்து டைரக்டா கர்த்தர் நேரடியாக சொல்லுகிறார். அங்க அவனை சொல்லும் பொழுது உன்னை நான் கேருபாக நான் என்ன பண்ண அபிஷேகம் பண்ணினேன்னு சொல்லுகிறார். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் 28:14 இருக்கு. தேவனுடைய பரிசுத்த பர்வத்தில் உன்னை வைத்தேன். ஒவ்வொரு செமிகோலனுக்கும் அப்படி கர்த்தர் என்ன பண்றாருன்னா பிரேக் அடிச்சு நிறுத்திக்கிறாரு. நீங்க வசனத்தை வாசிக்கும் போது நியூஸ் பேப்பர் கட கட கடன்னு வாசிச்சுட்டு போவீங்க. ஆனா ஒரு செமிகோலன் இருக்குதுன்னா அதுக்கும் அடுத்த காட்சிக்கும் ரொம்ப நாள் வித்தியாசம் இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் போதும். கர்த்தர் என்ன சொல்கிறார்னா பரிசுத்த பர்வதம், அது எதை குறிக்குதுன்னா சீயோனை குறிக்குது. சீயோனை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்ல பூரண வடிவுள்ள சீயோன் என்று சொல்றாரு. ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது பூரண அழகுள்ளவள் அப்படின்னு சொல்றார். இவனையும் குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், நீ பூர்ண அழகுள்ளவன் என்று சொல்றார். 12வது வசனத்தில் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரும் என்ன இருக்கிறார்னு பார்க்கும்பொழுது ஞானத்தினால அவரும் நிறைந்தவராக இருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும். ஆமென். அதுக்கு நான் வசனத்தை தேடி ஐயோ நம்ம கர்த்தர் ஞானம் உள்ளவரா ஞானத்தில் குறைந்தவரான்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஞானத்தில் பூரண வடிவுள்ளவர் அவரும். அதே போல கர்த்தர் அவனை சொல்லும் பொழுது அநேக விதமான ரொம்ப விலை உயர்ந்த கற்களால அவனை அழகுபடுத்தியிருக்கிறார்னு பார்க்கிறோம். அதே போல வெளிப்படுத்தல் 21 வாசிக்கும் பொழுதும் பரம எருசலேமை குறித்து கர்த்தர் எப்படி சொல்ல அதே கற்களால தான் அதையும் அலங்கரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப 2 பேரையும் பார்க்கும் பொழுது ஆகார பார்த்தாலும் எருசலேம் போல தான் இருக்கும், சாராளை பார்த்தாலும் 2 பேருமே ஏறக்குறையா ஒன்று போல தான் இருப்பாங்க. ஆனா கனியானது வித்தியாசப்படும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். பார்த்தா கேதுரு மரம் தான், அது நல்லதா கெட்டதா அது இன்னைக்கு இந்த காலத்துல அறிஞ்சு கொள்ளவே முடியாது. லவோதிக்கேயா சபை காலத்தை சொல்லும் போது நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, ரெண்டுத்தையுமே மிக்ஸ், ரெண்டுத்திலையும் கலவை. ஹல்லேலூயா. இந்த பூமியில நடந்த பழைய ஏற்பாடுல ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய காலத்திலேயும் இருந்த காலம் எதுன்னா லவோதிக்கேயா. ஆமென். ஏதேன்ல ஏவாளுடைய வாழ்க்கையும் லவோதிக்கேயா தான் அடையாளப்படுத்துது. ஆபிரகாம காலத்தும் எதை அடையாளப்படுத்துதுன்னா லவோதிக்கேயா தான். நோவா காலமும் எதை அடையாளப்படுத்துதுன்னா லவோதிக்கேயா. எகிப்தில இருந்து அவங்க புறப்படும் போது எகிப்தில் இருந்த காலமும் எதை அடையாளப்படுத்துதுன்னா லவோதிக்கேயா. இப்படி பூமியில நடந்த பழைய ஏற்பாடுல எழுதியிருக்கிறது எல்லாமே எந்த காட்சியை அடையாளப்படுத்துதுன்னா லவோதிக்கேயா. ஆமென். இப்ப புரியாது, போக போக நிச்சயம் அது உங்களுக்கே புரியும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டமாக கர்த்தர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாருன்னா அந்த காலகட்டத்தில் கலவையா மாறி போகும். ஆமென். கர்த்தர் மாம்சத்துல வரும்பொழுதும் அன்னைக்கு இஸ்ரேல் எப்படி இருந்ததுன்னா லவோதிக்கேயா நிலைமையில தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அனலும் இல்லை, அவர் வரும்போது கலவையா மாறி போயிருக்கும். அவர் எங்கெங்கெல்லாம் இறங்கி வந்தார் என்ற ஒரு நிலைமை இருக்குதோ வாசிக்கிறீங்களோ
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக நான் இறங்கினேன்னு மோசைக்கிட்ட சொல்றார். ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் இறங்கினார் என்று சொல்லப்படுதோ அது எல்லாமே இந்த காலத்தை தான் அடையாளப்படுத்துது. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த காலத்தை வைத்து தான் கர்த்தர் இந்த முழு பைபிளை எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆகையினால தான் நம்ம வாழக்கூடிய காலம் ஒரு மிக மிக விசேஷமான காலம், ஒரு மிக மிக மகிமையான காலம், அதே சமயத்தில் மிக மிக கொடிதான காலம், வஞ்சகமான காலம். ஆமென். ஏன்னா வெள்ளைக்கும் கருப்புக்கும் வித்தியாசமே தெரியாத ஒரு எதுப்பா சத்தியம். நம்ம பேசுகிற டயலாக் எல்லாம் அவங்களும் பேசுவாங்க. நம்ம எடுத்து பேசுகிற மாதிரியே பிசாசும் பேச முடியும். ஆமென். கனியை வச்சு தான் நான் நல்லவனா கெட்டவனா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். எல்லாம் பேசிட்டு என்கிட்ட அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன போல ஒரு மாயக்காரன் யாருமே இருக்க மாட்டான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சரி, இங்க பார்க்கும் பொழுது ரெண்டு விதமான ராஜ்யங்கள், ரெண்டு பேருமே எப்படி இருக்கிறாங்கன்னா ஆவியா இருக்கிறாங்க. அப்ப தேவன் ஆணும் பெண்ணுமா இருக்கிறார்னா அப்ப இவனும் அதுல தெளிவா தெரியும் உங்களுக்கு. ஆகார் ஒரு தாய் என்று சொல்லும் பொழுது ஸ்திரீ அடையாளப்படுத்துது. அப்ப தாய் என்று சொல்லும் பொழுது அங்க ஒரு புருஷனும் இருந்தாகணும். பிள்ளை இருக்கிறான்னு சொன்னா அப்ப அங்க ஒரு பிதாவும். இப்ப நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, இதை வைத்தது யார்? ஹல்லேலூயா. அவர் யாரெல்லாம் முன்னறிஞ்சிருக்கிறார், அவருக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் தான் அதை கிறிஸ்துக்குள்ளாக முன்குறிக்கிறார் என்பதும் தெரியும். ஆனா இந்த பிசாசு என்று சொல்லும் பொழுது இது எப்படி, இதோட அமைப்பு எப்படி, அதுக்கும் பதில் யாராக இருக்கிறாங்கன்னா அதே முந்தின ஆதாம் தான். ஆமென். முந்தின ஆதாமை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கிறோம், அவன் மாம்சத்திலே கொண்டு வரப்பட்டான். மனுஷன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும், அவன் மரணத்துக்கு ஏதுவானவன். அப்ப மரணம் என்று சொல்லும் பொழுது அவனுக்குள்ளாக முதலாவது ஆதாமை வைக்கும் பொழுதே அவன் மூலியமா வெளிச்சத்தையும் உங்களால பகிர்ந்து பார்க்க முடியும், அதே சமயத்தில் இருளையும் பார்க்க முடியும். அதனாலதான் உள்ளுக்குள்ளாக அவனுக்குள்ள என்ன வைத்திருந்தார்னா ஜீவ விருட்சத்தையும் வைத்திருந்தார், நன்மை தீமை அறியக்கூடியது வச்சிருந்தார். அவனுக்குள்ள வெளிச்சமும் இருக்கு, அதே சமயத்தில் வெளிச்சம் ஒரு காலகட்டத்தில் பார்க்க முடியும், இன்னொரு காலகட்டத்தில் இருளையும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா போகணும்னு விரும்புறேன், தயவு செய்து கவனிச்சு. இப்போ காணக்கூடாத உலகத்தை குறித்து மண்டலத்தில் என்ன இருக்குன்ற காரியத்தை அதோட அமைப்பது குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். நான் இன்னும் இந்த பக்கமே போகலை. இந்த வலது பக்கத்தில் போகும்போது தான் உங்களுடைய உண்மையான பிரயாணம் இந்த பூமியில் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. இப்போ நான் இந்த பக்கத்தில் இருக்கிறது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மேலே இருக்கக்கூடிய காரியத்தில் அதை ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம். ஹல்லேலூயா. இன்னும் இந்த 4 ஜீவன்கள் இதெல்லாம் என்னன்றது போக போக செய்தியில் உங்களுக்கே புரியும். இந்த படம் கடைசி வரைக்கும் தேவைப்படும், அதனால யாரும் விட்டுறாதீங்க. மறந்துட்டு வந்திருந்தாலும் அடுத்த வாரம் மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. ஹல்லேலூயா. நோட் எல்லாரும் எடுத்துட்டு வந்துருக்கிறீங்களா? எழுதுறீங்களா? குறிப்பு எழுதுறீங்களா? தயவுசெய்து எழுதுங்க. ஹல்லேலூயா. அப்போ முந்தின ஆதாமை பார்க்கும் பொழுது நம்ம இருளை அவனை வச்சு நம்ம எதை பார்க்க போறோம் என்றால் இருளை பார்க்க போகிறோம். ஆமென். இப்ப தோட்டத்தில் வந்து கர்த்தர் ஒரு காலகட்டத்தில் ஜீவ விருட்சத்தை மாத்திரம் தான் வெளிப்படுத்தினார். அவனை கொண்டு என்ன பண்ணினார்னா ஜீவ விருட்சத்தை மாத்திரம் தான் என்ன பண்ணினார், வெளிப்படுத்தினார். இப்பொழுது ஸ்திரீயானவளை பிரித்தெடுக்கும் பொழுது இப்பொழுது அவளுடைய சுபாவம் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஆமென். அவ வந்து நம்ம வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவள் சர்ப்பத்தை நோக்கி போகிறாள் என்றதை பார்க்கிறோம். சர்ப்பமானது அவளை வஞ்சிக்கிறது என்றதையும் பார்க்கிறோம். இப்போ அவனும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்றால் அவனும் ஒரு புருஷ ஸ்தானத்தில் தான் அவனும் வெளிப்படுத்துறான். ஹல்லேலூயா. ஆதாமுடைய அவன் ஆண் சாயலும் பெண் சாயலும் தனித்தனியாக பிரிஞ்சாச்சு, வெளியே காணப்பட்டுருச்சு, அதாவது இன்னும் வெளிப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். அவனை பார்க்கும் பொழுது அவனால் தேவனுடைய சிந்தையை தவிர வேற எதுவும் அவனால் பேச முடியாது. அப்ப எதிர்மறையா பேசக்கூடியவன் ஒருத்தவன் தோட்டத்தில் இருந்தாகணும். இவளை பார்க்கும் பொழுது ஒரு கோம நிலைமையில் இருக்கிறா. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா பாவத்தில் கர்ப்பம் தரித்து பிறக்கிற ஒரு குழந்தையை போல அவள் காணப்படுகிறாள். ஹல்லேலூயா. அவள் வெளியே வந்தா, ஆனா அவளுக்குள்ளாக இருதயத்தில் இன்னும் எதுவுமே விதைக்கப்படலை. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு கட்டத்தில் ஆழமா போகலாம். இப்போ அங்க ஆதாம கிட்ட இருந்து அவ காதை கொடுத்தானா என்ன சத்தம் கேட்கும்னா தேவனுடைய சிந்தை மாத்திரம்தான் அவன் வாயினால பேசப்படும். ஆமென். இப்போ இன்னொருத்தன் வரான். அப்ப அவன் வந்து எதை மாதிரி பேசியாகணும்னா எதிர்மறையாக தான் பேசியாகணும். ஆமென். இப்போ அவனை பார்க்கும் பொழுது அவன் ஒரு புருஷனாக போல அவனும் காணப்படுகிறான், இவள் ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். இவளுக்குள்ளாக இருக்கிற சுபாவங்கள் இப்பொழுது யாருக்கு நான் புருஷன்? ஆமென். நான் யாருக்கு புருஷன்? அவனுக்கு புருஷனா இல்லை இவனுக்கு நான் புருஷனா? ஆமென். என் புருஷன் எல்லாரும் ஒரு மாதிரி கலங்காதீங்க. ஹல்லேலூயா. எந்த சத்தத்திற்கு நான் செவி சாய்ப்பது? கர்த்தருடைய வார்த்தைக்கா இல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறதுக்கா? ஹல்லேலூயா. இதை காணக்கூடாத உலகத்துக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அவன் அந்த சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது எப்படியாக காணப்படுதுன்னா லூசிஃபர். இன்னொரு விதத்தில் சொல்ல அதுதான் தீரு ராஜா. நான் காணக்கூடாத உலகத்தில் சொல்றேன். ஹல்லேலூயா.
இப்ப இந்த ஸ்திரீயை பார்க்கும் பொழுது இங்க ஆதாமிடத்துல தான் வந்தது போல தெரியுது. ஆனால் அவள் யாரை அடையாளப்படுத்துறான்னா துவக்கத்தில் மகா வேசி என்பதை அடையாளப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப இதை யாரை கர்த்தர் காணக்கூடாத உலகத்தில் வச்சிருக்கிறார்னா லூசிஃபருடைய முழு உருவத்தை வெளிப்படுத்துகிறார். அவனுடைய ஆண் சாயலையும் பெண் சாயலையும் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அம்மா புரியுதா? புரியலன்னா தயவுசெய்து சொல்லுங்க, நான் திரும்பவும் சொல்லுவேன். புரிஞ்சுதுன்னா கையில் உயர்த்துங்க. ஸ்ட்ரென்த்தே இல்லை என்ன? ஹல்லேலூயா. அப்போ லூசிஃபரை பார்க்கும்பொழுது பிசாசின் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆணும் பெண்ணுமாக வைத்திருக்கிறார். இப்ப சர்ப்பத்துக்குள்ள வித்து இருக்கா? நீங்க பைபிள் எடுங்க. 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். போதும். கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்கிறார்? வித்து இருக்கா? வித்துனா என்னது? பிள்ளை. ஹல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ளாக என்ன இருக்குது என்றால் பிள்ளை. அப்போ லூசிஃபரை எடுக்கும் போது இதை யார் தான் வைத்தார்? அந்த காட்டு ஜீவனை சிருஷ்டித்ததும் யாரு? கர்த்தர். இருளை படைத்தது யார் தான்? கர்த்தர். அப்போ அவனுக்குள்ளாக எந்த பிள்ளையானது அவனுக்குள்ளாக இருந்து வர வைக்கணும்னாலும் பூமிக்கு கொண்டு வரனாலும் அதையும் யார் தான் முன் குறிக்கிறார் என்றால் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை தவிர யாருமே இந்த உலகத்துல எதுவுமே கர்த்தரை மீறி ஒரு காரியம் இந்த பூமியில எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. அப்போ காணக்கூடாத உலகத்தில் பார்க்கும் பொழுது லூசிஃபரை தன்னை போலவே கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். தன்னுடைய சொந்த மனவாட்டியை போலவே அவன் சரீரத்தையும் அலங்கரித்து வைக்கிறார். அவருக்குள்ளாக ஏற்கனவே முன்னறிந்து முன் குறித்திருக்கிறார். அதே போல இப்பொழுது கர்த்தர் தான் என்ன பண்ணணும்னா ஆதாமு கிட்ட இருந்து எப்படி அவர் தான் பெண் சாயலை பிரித்து எடுக்க முடியும்? ஆதாமால அவனால சொந்தமாக பெண் சாயலை வெளியே. அப்ப கர்த்தர் அது எதை காட்டுது? அடையாளப்படுத்துது. எதிர்மறையானது எப்படி வந்ததுன்றதை நீங்க அதுல இருந்து காட்சியை பெற முடியும். ஆமென். அப்ப லூசிஃபரை சிருஷ்டித்தது அவர் தான். அவனிடத்துக்குள்ளாக பெண் சாயலை வைக்கிறதும் அவர் தான். அந்த பெண் சாயலை பிரிக்கிறதும் பிள்ளைகளை அவனுக்குள்ளாக முன் குறித்து வைக்கிறதும். ஆமென். இப்ப எத்தனை விதமான பிள்ளைகள் அவனுக்குள்ளாக இருந்துச்சு? இப்ப இந்த சரீரம் நான் சொன்னேன்னா இந்த சரீரத்தை வந்து நான் யார் மூலியமாக பெற்றுக்கிட்டேன்னா இந்த ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் என் அப்பா அம்மான்னு சொல்லி கை காமிச்சு என்ன பண்ணுவேன்? இவங்க வழியாக தான் நான் என்ன பண்ணேன்? இந்த சரீரத்தை நான் பெற்றுக்கிட்டேன். இந்த சரீரத்துக்குள்ளாக நான் இப்பொழுது வாழ்றேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. அந்த தகப்பனும் தாயும் இந்த சரீரத்துக்கு தான் தகப்பன் தாய். ஹல்லேலூயா. ஆனா எனக்குள்ள இருக்கிற பவுலப்போஸ்தலன் சொன்னது போல இது நான் இல்லப்பா, எனக்குள்ள அவனை பெற்று எடுத்தது யாரு? ஆமென். அவனை பெற்று எடுத்தது யாரு? இந்த சரீரத்துக்கு தான் இந்த அப்பா அம்மா உரிமை. உள்ள 2 பேர் இருக்கிறான். ஒருத்தவன் பாவ மனுஷன் சொல்றோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் வந்து 2 விதமான தாய் 2 விதமான தகப்பன் வச்சிருக்கும் பொழுது காணக்கூடாத உலகத்துக்கு போகும்பொழுது தான் இந்த என்னுடைய இருளை பெற்றெடுத்தது யாருன்றது தெரியும். ஹல்லேலூயா. அதான் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர் எப்படி வைத்திருக்கிறாரோ அதே அமைப்புல தான் இவனையும் கொண்டு வருகிறார். வசனத்தை வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 12 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3இல் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விலக்கி. அது என்ன பண்ணுது என்றால் அந்த வால் என்று சொல்லும் பொழுது அது தன்னுடைய பொய்களினாலே அது என்ன பண்ணுது என்றால் வஞ்சித்து கீழே இழுக்குதுன்ற அர்த்தம். சரி, இப்ப அதுல பார்க்கும்பொழுது எத்தனை பங்குன்னா 3இல் ஒரு பங்கு. அப்ப மீதி 2 பங்கு அது ஏன் வஞ்சிக்க முடியல? சொல்லுங்க. 3இல் ஒரு பங்கு அதால வஞ்சிக்க முடியுதுன்னா அப்ப மீதி 2 பங்கு ஏன் வஞ்சிக்க முடியல? அது எல்லாம் யாராக இருக்குது என்றால் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அது விசுவாசி என்று சொல்லலாம். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 11 வாசிக்கும் பொழுது அவிசுவாசத்தினால தான் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா அவங்களால அந்த திராட்சை கொடியில நிலைச்சு இருக்க முடியல, ஒட்டிக்கிட்டு இருக்க முடியல. ஹல்லேலூயா. அந்த ஒரு பங்கை மாத்திரம் என்ன பண்ண முடியுதுன்னா அவனால இழுக்க முடிஞ்சு. ஹல்லேலூயா. அப்ப 3இல் ஒரு பங்கை தான் அவன் பிரிச்சு கீழே தள்ள முடியுது. மீதி 2 பங்கு அங்க என்ன பண்ண முடியாது? இழுக்க முடியாது. அப்ப அந்த கர்த்தருக்கு 2 பங்கான கூட்டமானது இருக்கிறது. அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிச்சீங்கன்னா ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் கிரீடமும்
இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினால் போட்டிருக்கு. அப்ப அவளுக்குள்ளாக ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பிள்ளைகள் நிறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? 2 பங்கு பிள்ளைகள் ஏன் வஞ்சிக்க முடியலன்னா அவங்களாம் எதுக்குள்ளாக இருக்கிறாங்கன்னு அந்த ஸ்திரீயோடைய வயிற்றுல இருக்கிறாங்க. அது ஸ்திரீன்னு சொல்லும்போது அந்த வயிறு எதை யார் அடையாளப்படுதுன்னா கிறிஸ்து. ஹல்லேலூயா. அது ஏன் அந்த ஒரு பிள்ளையை பெறுகிறாள், ஒரே ஒரு ஆண் பிள்ளை. அது யார்? அது கிறிஸ்துவை போல இருக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்ப அவருக்குள்ளாக தான் நம்ம மறைந்திருக்கும் போது நம்மளும் அவரும் என்னைக்குமே ஒன்று. ஆமென். இப்போ அந்த பிள்ளைகள் தான் அது அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது வானத்தில் இருக்கிற அந்த 3 பங்குகளும் எப்படிப்பட்டதா இருக்குன்னா வானத்தில் நட்சத்திரங்களாக இருக்கிறது. இந்த நட்சத்திரங்கள்லாம் யாராக அழைக்கப்படுது? ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்ணினார்னா கூட்டிட்டு வந்து வானத்தின் நட்சத்திரங்களை பாருங்கிறார். அப்புறம் பூமியில் உள்ள மணலை பாரு. ஏன்? அங்கேயும் அவர் விசுவாச சந்ததியும் வைத்திருக்கிறார். பூமியில மாம்ச சந்ததியும், பூமியிலையும் மாம்சத்தின் பிரகாரமாக அவனுக்கு ஒரு சந்ததி இருக்குது. அதே சமயத்தில் கர்த்தர் சொல்றாருன்னா நீ வானத்தோட நட்சத்திரத்தையும் பார். ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய சந்ததியாகவும் காணப்படுது. ஹல்லேலூயா. அப்போ இதுலயும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா 1/3 பங்கு வஞ்சிக்கப்படும். ஆமென். அப்ப 2 பங்கு மாத்திரமே கர்த்தர் முன் அறிந்ததும் முன் குறித்ததுமாக இருக்குது. இதுக்கு மேல 3வது பங்கு என்று சொல்லக்கூடியது அது என் பிள்ளையே கிடையாது. ஆனாலும் அது எங்கவாக ஒட்டி வைத்திருக்கிறார்னா அந்த ஒரே மரத்துல தான் ஒட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவிசுவாசமானதுனால அது கீழே விட. இன்னொரு விதத்தில் சொன்னா அது எல்லாம் பாவன விசுவாசி. விசுவாசமா இருக்கிறது போல ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்வது போல நடிக்கக்கூடியது. ஆமென். அப்ப இன்னொரு காரியம் இருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம், சகரியா 13வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சகரியா 13வது அதிகாரம் தேசம் எங்கும் 8-9 தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு, அதுல இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியாய் இருக்கும். போதும். இங்க சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா 3வது பங்கு மீதியா இருக்கும். ஆனா மீதி இருக்கிற 2 பங்கை நான் என்ன பண்ணுவேன்? சங்கரிச்சு போடுவேங்கிறார். வானத்துல நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது 2 பங்கு நல்லதா காணப்படுது, 2 பங்கு விசுவாசம் உள்ளதா காணப்படுது, 3வது பங்கு கீழே தள்ளப்பட்டு போகுது. சகரியா 13 வாசிக்கும் பொழுது இங்க வானத்தின் நட்சத்திரங்கள் என்று வாசிக்கல, மனுஷர்னு சொல்லப்படுது. 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேசம் எங்கு சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர். இது எங்க நடக்குது? பூமியில. ஹல்லேலூயா. மனுஷர் ஒன்னா மேல நிக்க போறது இல்ல, பூமியில தான். ஹல்லேலூயா. அப்ப பூமியில இருக்கிற மனுஷரை கர்த்தர் என்ன சொன்னா 2 பங்கு நான் இங்க அழிச்சு போட போறேன், மாண்டு போவார்கள். ஆனா 1 பங்கு எப்படி இருக்கும்னா அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். போதும் சிஸ்டர். இந்த 3ஆம் பங்கு மாத்திரம் தான் விசுவாசிகள். ஹல்லேலூயா. இது மாத்திரம் தான் தேவனுடைய புத்திரர்களும் புத்திரிகளுமாக இருக்கக்கூடியது அந்த 3ஆம் பங்கு. ஆமென். பூமியில 3வது பங்கு, பரலோகத்துல பார்க்கும்போது இந்த 3வது பங்கு தான் அந்த 2 பங்கு கூட்டத்தில் இருக்கு. புரியுதா? சரி. ஏன்னா இது விளையாட்டு இல்லை, நம்ம பெறுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஜீவன் உள்ளதா இருக்குது. அதனால சந்தேகமா இருக்குமானால் இங்கேயே தீர்த்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. 2 விதமான கூட்டத்தை இப்ப கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோகத்தில் பார்க்கும் பொழுது 3 பங்கு இருக்கு, 2 பங்கு விசுவாசி, 1 பங்கு அவிசுவாசி. பூமியில பார்க்கும் பொழுது மனுஷர் 2 பங்கு அவிசுவாசி, 1 பங்கு விசுவாசி. ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த 2 பங்கு தான் கர்த்தர் பூமிக்குள்ள கொண்டு வரும்போது அது எந்த பங்குலன்னு கொண்டு வர்றாருன்னா 3வது பங்கா கொண்டு வர்றார். பரலோகத்தில் இருக்கிறது 2 பங்கு, அந்த 2 பங்கு கூட்டத்தை பூமிக்கு கொண்டு வரும்போது அதுதான் 3வது பங்கு என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில இருக்கக்கூடிய 2 பங்கு என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை தான் பரலோகத்துல 3வது பங்கு என்று சேர்த்து வைக்கிறார். புரியுதா? அப்போ பூமியில இருக்கக்கூடிய 2 பங்கு மாண்டு போனா அது எல்லாம் அவிசுவாசியும் பாவன விசுவாசி. பாவன விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசமே கிடையாது, 2 பேருமே ஒன்று தான். அவங்க வெளியில அந்நிய மார்க்கத்தில் இருந்துகிட்டு அவிசுவாசின்னு நம்ம இங்க இருந்து சொல்றோம், ஆனா இங்க இருந்துகிட்டே அவிசுவாசியும் இருக்கிறான், பாவன விசுவாசியும் இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த கிளைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கனி கொடுக்காதவை. ஆனா எங்க வச்சிருக்கிறார்னா அவருடைய சொந்த தோட்டத்துக்குள்ளதான் அதையும் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க யாரும் பதிலே சொல்ல முடியாது. எனக்கு ஏன் நீங்க நியாய தீர்ப்பு நாளில் எனக்கு ஏன் நீர் உங்களுடைய இடத்துக்கே விடமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி நான் உண்மையை கீழ்ப்படிக்கணும்? ஒண்ணுமே சொல்லவே குற்றப்படுத்தவே முடியாது. அப்ப என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுத்தனோ அதே காரியத்தை தான் நான் என்ன பண்ணேன்? உனக்கும் கொடுத்தேன்.
நீ அதுல நிலைச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, அதுக்கு நான் ஒன்றும் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் யோவான் 3வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவைகள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய். ஏன் நான் நியாய தீர்க்க போறேனாப்பா? நான் ஒளி வந்திருக்குது, நான் ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்கிறேன், அதுதான் இக்காலத்துக்குள்ள ஒளி. நீ அது வந்திருந்தோம், நீ எதை அதிகமா விரும்புறீன்னா இருளை ரொம்ப அதிகமா விரும்புற. அதனால தான் உன் மேல நான் என்ன ஊற்ற வேண்டியதா இருக்குதுன்னா நியாய தீர்ப்பு ஊற்ற வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அந்த 3வது பங்கு கீழே இழுக்க முடியுதுன்னா அதுங்களால விசுவாசிக்க முடியல. இந்த வெளிச்சத்தை பார்க்கலும் லூசிஃபர் ரொம்ப அழகு உள்ளவனா தெரியுறான். ஹல்லேலூயா. ஏன்னா அவனும் ஜீசஸ் தான் பேர் வைக்கிறான். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுவே இல்லாம வேற ஒரு இயேசு, அப்ப வேற ஒரு இயேசுன்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறவனும் இருக்கிறான். ஹல்லேலூயா. இவர் பேரும் இயேசு, அவன் பேரும் தனக்கு அந்தி கிறிஸ்துன்னு ஒரு நாளும் சொல்லிக்கிட்டு வரமாட்டான். ஹல்லேலூயா. நானும் இயேசு. யூதாஸை பார்த்தீங்கன்னா இவன மாதிரி ஒரு ஊழியக்காரன் யாருப்பா உண்டு? மணி அப்படியே அவ்வளவு வீசி வீசி இலவசமா கொடுக்குறான். அப்படி இலவசமா கொடுத்து கடைசியில் கழுத்தை பிடிச்சி நெருக்குவான். ஹல்லேலூயா. அப்ப இலவசமா கொடுத்து இவன மாதிரில ஊழியக்காரன் இருக்கணும். எப்பா கர்த்தர் என்ன சொன்னாரு? இலவசமா பெற்றீங்க, பணத்தையா சொன்னாரு? எப்பா பணத்தை நீ பத்திரமா பயன்படுத்தினாரு. நான் பணத்தை எல்லாத்தையும் காட்டிலும் மேலானதை உனக்கு நான் கொடுக்குறேன், அதை நீ இலவசமா என்ன பண்ணு, கொடுன்னு. ஹல்லேலூயா. அப்போ இருக்கிறதுலே காஸ்ட்லியானதே கொடுக்குறாரு. ஆனா மக்களுக்கு எது பெருசா இருக்கு? யூதாஸோட ஊழியம் ரொம்ப பெருசா இருக்கு. அவன் வேற ஒரு இயேசுன்னு சொல்றான். அவன் அது ரொம்ப காதுக்கு இனிமையா இருக்கு. அந்த இயேசுவை பார்க்கும் பொழுது நல்ல இயேசுவா இருக்குது. நீனும் ஒரு படத்தையும் போட்டு வந்துட்டு சும்மா பயம்புத்துற மாதிரி ஏதோ ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்கிற, இந்த இயேசு எனக்கு வேண்டாம், இது நல்ல இது கிடையாது. இதை கேட்டாலும் யார் வருவா? ஒரு 5 பேர் வந்து உட்காருவாங்க, அதை வச்சுக்கிட்டே நீ இரு. ஹல்லேலூயா. இந்த 5 பேர் எனக்கு போதும். இது நான் சொல்லலை, கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் ஒன்றும் பெருசா நீ போறன்னா நீங்களும் போங்கப்பான்ட்டாரு. எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர். 12 பேர்ல ஒருத்தவனையும் கழிச்சிடணும். ஹல்லேலூயா. 11 பேரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் போக மனதுள்ள இருந்தா எனக்கு தெரியும் கடைசியில் நீங்களும் அத்து விட்டு போவீங்க. ஆனா நான் தனியாகவே இல்லை, என் பீதா என் கூட எப்பயும் இருக்கு. ஆமென். அப்ப பாருங்க, இந்த செய்தி தான் இன்னைக்கு இருக்கிற மிக மிக பெரிய வெளிச்சம். ஹல்லேலூயா. அப்ப இந்த செய்தியை ஒரு மனுஷனால டூப்ளிகேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதுதான் இந்த செய்தி ஒருபோதும் ஸ்தாபனம் ஆக முடியாது. நீங்க ஸ்தாபனம் என்று சொல்லும்போது ஏதாவது ஒரு இடத்துல நின்று போங்க, அது பேர் தான் ஸ்தாபனம். ஆனா இந்த செய்தியானது ஒருபோதும் ஸ்தாபனமே ஆக முடியாது. ஏனால் இது நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 5 நிமிஷம். கர்த்தர் இப்போ பார்த்த பொழுது அவனையும் எப்படியாக வைத்திருக்கிறார்னா ஆவியா வைத்திருக்கிறார், ஆணும் பெண்ணுமா வைத்திருக்கிறார். இப்பொழுது அவனுக்கும் பிள்ளைகள் இருக்குது. அவங்களுக்குள்ளேயும் கர்த்தர் என்ன பண்ணுகிறோம் பார்க்குறோம்னா, அங்கே ஒரு 2 பங்கு இருக்கு. பூமிக்கு அனுப்பப்படும் பொழுது அதுதான் 3வது பங்குன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த 3வது பங்கு அவர் சந்திப்பதற்கு முன்பாக அந்த 3வது பங்கு எப்படி தான் இருக்குது என்றால் அவிசுவாசியா தான் அதுவும் இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நீங்க கர்த்தருக்கு நம்ம தேவனுக்கு எப்படியாக இருந்தோம்னா சத்ருவா இருந்தீங்க. நீங்க ஒரு காலத்துல அவருக்கு சத்ருவா இருந்தீங்கப்பா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம அந்த அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது நான் தினமும் சாகுறேன். எது சாகுது? கொலோசியர் 3வது அதிகாரம் தான் நினைக்கிறேன். அதுல சொல்லும் பொழுது விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, பொருளாசையான விக்கிரகாதனை இவையெல்லாம் பூமியில என்னது உங்களை அழிக்கக்கூடிய இந்த அவைகள் எல்லாம் வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் தான் நினைக்கிறேன். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இந்த அவயவங்களை எப்படி அழித்து போடுறது? கர்த்தர் சொல்லுவார், ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு நீ பாதாளத்துக்கு 2 கண்ணை வச்சுக்கிட்டு நீ பாதாளத்துக்கு போகிறதுக்கு பதிலா குத்தி எடுத்துடலாமா? ஒரு 2 காலை வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு பாதாளத்துக்கு இறங்குறதுக்கு பதிலாக ஒரு காலை என்ன பண்ணு, வெட்டிடலாமா? எப்போ யாருப்பா கஷ்டப்படுறது? காலம் முழுக்க நாளில் கஷ்டப்படணும்.
ஆமென். அப்போ தடித்து போடு, கண்ணை எடுத்து போடுன்னா கண்ணை பிடிக்க இப்படி ஒருத்தர் செஞ்சிட்டார். ஊர்ல இருக்கிறார், ரொம்ப மிஞ்சினி நீதிமானா என்ன பண்ணிட்டாரு, கண்ணையே. அப்படியே ஆட்கள் இருக்கிறாங்க, வசனத்தை எப்படியெல்லாம் சூப்பரா அவ்வளோ அக்யூரேட்டா செய்யறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் எதை அதிகம் சொல்லுகிறாரு, அதை செஞ்சதுக்கு அப்புறம் வலிதான் பிச்சை எடுக்கும். ஆமென். அப்போ கர்த்தர் இந்த பூமியில இந்த விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, பொருளாசையான விக்கிர இதெல்லாம் அழிச்சு போடுங்கன்னா எப்படி அழிச்சு போட முடியும்? அப்ப இதெல்லாம் யார் நடப்பிக்கிறா? இந்த சரீரத்திற்கு, வெளியில இருக்கிற சரீரத்திற்கும் உள்ள இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மாம்சம், அதனால தான் துவக்கத்திலே ஏன் அதெல்லாம் அஸ்திபாரமா நான் போட்டுட்டேன்னா, மாம்சம் என்பது ஆவியா இருக்குது. மாம்சத்தோடைய சரீரம் என்பது வேற, மாம்சம் என்பது வேற. மாம்சம் என்று சொல்லும் பொழுது அதுதான் லூசிஃபரை அடையாளப்படுத்துது. ஹல்லேலூயா. இப்போ இந்த வாசித்தபடி 3 பங்கு அங்க, 3வது பங்கு கீழே தள்ளுறார். கீழே பூமியில 3 பங்கு இருக்கு. 3 பங்குல ஒரு காலத்துல எல்லாருமே அவிசுவாசி தான். அந்த 3 பங்குமே எல்லாருமே விபச்சாரத்தை செஞ்சாங்க, அசுத்தம், மோகம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனால் அந்த 3வது பங்கை கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால் சந்திக்கும்படியா இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கணுமா? எசேக்கியேல் 16வது அதிகாரம், எசேக்கியேல் 16 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது விதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். இதுதான் எப்படி கர்த்தர் வந்து சந்திக்கிறார்னா, அந்த 3வது பங்கை வந்து சந்திக்கிறார். நீ எப்பப்பா ரட்சிக்கப்படுற, அது என்னது அர்த்தம்? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கடந்து போகிறார் என்ற அர்த்தம். ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நீங்கள் அவரால் முன்குறிக்கப்பட்டிருப்பீர்களானால் நிச்சயமாகவே ஒரு நேரத்தில் உங்களை சந்திக்கும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வரணும். ஹல்லேலூயா. அந்த 3வது பங்கு தான் பூமியிலும் போட்டிருக்கிறார். ஆனால் அது ஒரு காலத்தில் எப்படி இருக்குதுன்னா, அதுவும் நிர்வாணியா இருக்குது. ஆனா பூமியில ஒருத்தவனும் உன்னை மதிக்க மாட்டான். ஹல்லேலூயா. லூசிஃபர், இதுதான் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம், உள்ள போயிடும். இப்ப இந்த 3வது பங்கு என்று சொல்லப்படுவதும் அதுவும் எப்படிப்பட்டதாக இருக்குது என்றால் அவிசுவாசியா தான் அதுவும் இருக்கு. ஆமென். அப்ப யார் தான் அந்த அவிசுவாசியை பெற்றெடுக்க முடியும்? கர்த்தர் அவர் பெற்றெடுத்தார்னா விசுவாசியா தான் இருக்க முடியும். அவர் ஒருபோதும் அவிசுவாசியை பெற்றெடுக்க முடியாது. அப்போ இந்த பூமியில 3 பங்குமே ஒரு காலகட்டத்தில் எல்லாமே அவிசுவாசிங்க தான். ஆனால் 3வது பங்கு என்று சொல்லக்கூடிய அதுக்கு எண்ணிக்கை எத்தனை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு 3 பங்காக பிரிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 3வது பங்கு மாத்திரம் தான் தனக்குரிய பிள்ளைகள் என்று வைக்கிறார். ஆனால் பரலோகத்தில் அந்த 3வது பங்கு தான் 2 பங்கு. பரலோகத்தில் பார்க்கக்கூடிய 3வது பங்கு தான் பூமியில இருக்கக்கூடிய 2 பங்கு. அந்த 2 பங்கு தான் லூசிஃபருடைய சொந்த பிள்ளைகள். இதை தான் நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அவர் நல்ல திராட்சை செடினா இவன் கெட்ட திராட்சை செடி. அவர் சத்தியம் என்றால் இவன் பொய். அப்ப அவருக்கு 2 பங்கு பிள்ளை இருக்குமானால் இவனுக்கும். ஹல்லேலூயா. அப்ப 2 பங்கு அவருடைய பிள்ளைகள், கர்த்தர் இவனுக்கும் சொந்தமாக 2 பங்கு பிள்ளைகள். ஆமென். அது போக கர்த்தர் ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் என்று விரும்புகிறார். என்னது? பூமியில ஒரு காட்சியை அவர் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் ஏதேனும் ஒரு தோட்டத்தை எங்கிருந்து கொண்டு வரோம்னா மேற்குல இருந்து கிழக்கு. அந்த கிழக்கு பகுதியில் வரும்பொழுது கர்த்தர் எப்படி அவருடைய புத்திரனை கொண்டு வர்றாருன்னா மனுஷன் என்ற காரியத்தில் காட்சியில கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இப்ப அவனுக்கு ஒரு நெகட்டிவ் பாடி வந்தாச்சு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனுக்கும் நெகட்டிவ் என்ற ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைக்கு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஆமென். ஜீவ விருட்சத்தையும் அவனுக்குள்ளாக வைக்க முடியும், நன்மை தீமையை அவனுக்குள்ளாக வைக்க முடியும். ஆமென். அது கர்த்தருடைய தோட்டம் என்று சொல்லும்போது எதை என்று சொல்லப்படுதா? நம்மளுடைய ஆத்துமாவை. அப்ப ஆத்துமாவானது நன்மை தீமையும் சுமக்கும்படியாகவும் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், ஜீவ விருட்சத்தையும் சுமக்கும்படியான இடமா தான் வைத்திருக்கிறார். அப்ப நன்மை தீமையை சிருஷ்டிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்குள்ள எப்படியெல்லாம் அதால பிரயாணம் பண்ண முடியுமோ அப்படியாக தான் அவனையும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஒரு வீடுன்னு இருந்தால் ஒரு ஹால் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கணும், ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கணும் அப்படின்றது எல்லா மனுஷருக்கும் தெரியும்.
அப்படி இருந்தால் தான் நான் இங்கே காலையில் இருந்துச்சா இங்கே உட்காரணும். இதெல்லாம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள். ஆமே, ஒரு வீடு இருந்தால் இப்படியெல்லாம் இப்போ இருந்துச்சுன்னா நான் உலாவுவேன்றது உங்களுக்கு. ஆத்மாக்குள்ளாக எப்படி இருக்குன்றது பார்க்கணும். உன்னால் பிரத்யட்சமாக ஒரு காட்சியை பார்க்கணும். ஒரு தோட்டத்தை பாருன்னு உதாரணத்தை வச்சார். ஆமே, ஒரு எஜமானனை பார், தோட்டத்தோட எஜமானனை பார், அவன் தோட்டத்தில் போய் என்னென்னலாம் செய்யறான்றதை பார். அதே தான் நான் உன்னுடைய ஆத்மாவில் செய்கிறேன்ற. அப்போ ஒரு காரியம் அப்படி செய்யறான்டா, ஒரு கெட்டவனை ஒரு தோட்டத்துக்குள்ள விட்டு பார், அவன் என்ன செய்யறான்ற பார். தோட்டத்தை பச்சை பச்சைன்னு இருக்கிற தோட்டத்தை சுட்டெரிப்பான். இதுதான் அவன் செய்வான். அப்ப அந்த தோட்டத்துக்குள்ளாக எப்படி எப்படிலாம் கிரியை செய்ய முடியும் அப்படின்ற காரியத்தை தான், அந்த காரியத்தையும் அவனுக்குள்ளாக வைத்திருக்கிறார். அப்போ ஆத்துமா ஜீவ விருட்சத்தையும் சுமக்க முடியும், நன்மை தீமையும் சுமக்க முடியும். இந்த பிரமாணத்தை யாருக்கு வச்சாருன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. வேற யாருக்குமே இந்த பிரமாணமே கிடையாது. சூரியன் பாக்குறீங்களா, சூரியனுக்கு ஏதாவது ஆப்ஷன் உண்டா? ஏ இல்ல பி, ஒன்னு வெளிச்சம் இருள் அப்படின்னு சொல்லி சூரியன் என்னைக்காவது சொல்ல முடியுமா? நீங்க சூரியனை எத்தனை தடவை தான் பார்த்து நீ இருள், சூரியனே நீ இருள் இருள்னு சொன்னா அது உங்களை பார்த்து சிரிக்கும். ஏன்னா அதால ஒரு காலமும் இருளா மாறவே முடியாது. நான் என்னைக்குமே வெளிச்சம் தான். ஆனா சந்திரனால அப்படி சொல்லவே முடியாது. அல்லேலூயா. சந்திரன் என்ன சொல்லுனா, வெளிச்சம் வேண்டும்னாலும் சொல்லலாம், எனக்கு வெளிச்சம் வேண்டானாலும். ஆகையினாலதான் சபை காலத்தை கர்த்தர் எப்படியா கொண்டு வந்தாருன்னா சந்திரன். அல்லேலூயா. சந்திரன் என்ன பண்ணுனா, சூரியன் எனக்கு முழு வெளிச்சத்தை கொடுன்னு சொல்ல முடியும், வேண்டானாலும் மறைஞ்சு கொள்ளவும் முடியும். எதுக்குள்ள போய் மறையுது? இது இந்த உதாரணத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பகல்ல சூரியன், இந்த சூரியன் இருக்கு, சந்திரனை மறைக்கிறது எது? படிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும். ரெண்டு காரியம் இருக்கு. சோலார் எக்லிப்ஸ் ஒன்று, இன்னொன்று லூனார் எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. தமிழ்ல என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. சோலார் எக்லிப்ஸ்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் எது வந்து மறைக்கும் என்றால் சந்திரனானது மறைந்திருக்கும். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு சில இடத்துல சூரியனை பார்க்க முடியாது. லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா பூமியானது சந்திரனை முழுசா மறைச்சிருச்சுன்ற அர்த்தம். ஆமென். அப்போ பூமியானது தான் என்னவாக இருக்கிறது என்றால் நமக்கு கேடை விளைவிக்கக்கூடிய ஒரு காரியமாக. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் புஸ்தகம் பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, மேலானவையில் நாடு. ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியானது காரியத்தினால தான் சந்திரனானது மறைக்கப்படுது. ஹல்லேலூயா. அப்போ பிரமாணத்தை ஆப்ஷனை யாருக்கு வச்சாருன்னா சர்ப்பத்தை பார்த்து சொல்லல. இந்த பார், உனக்கு முன்னாடி நான் ஜீவ விருட்சத்தையும் வச்சிருக்கிறேன், நன்மை தீமையை வச்சிருக்கிறேன்னு அதுகிட்ட சொல்ல. யார்கிட்ட சொன்னார்னா தன்னுடைய பிள்ளைகிட்ட மட்டும்தான் சொன்னார். அவனுக்கு பிரமாணம் கிடையாது. ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் நீ ஜீவ விருட்சத்தையும் எடுத்துக்கலாம், நன்மை தீமை. அவனால அவிசுவாசத்தை மாத்திரம்தான் சுமக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் எப்படி அனுமதி கொடுக்கிறார்னா நீ அவிசுவாசத்தையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்ப மீட்புன்றது யாருக்கு வைத்திருக்கிறார்கள்? தம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்ப பார்க்கும்பொழுது இந்த பிள்ளையை பெற்றெடுத்தது யார்? அதோட நிறுத்திக்கிறேன், இதுக்கு மேல என்னால கண்டினியூ பண்ண முடியாது. ஹல்லேலூயா. வெளிச்சத்தை நம்மளுடைய பாசிட்டிவ் யார் பெற்றெடுத்தான்றது உங்களுக்கு தெரியும், தேவன். ஆமென். அப்ப இருளை யார் தான் பெற்றெடுக்க முடியும்? அவர் அவிசுவாசத்தை பெற்றெடுக்கவே. இதுதான் காணக்கூடாத உலகத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இந்த சரீரத்தை பெற்றெடுக்கிறதுக்கு தகப்பன தாயை வைத்திருக்கிறார். ஆனா உள்ள இருக்கிற பாவ மனுஷனை ஒருத்தனை பெற்றெடுக்கணுமே. உங்களுடைய நெகட்டிவை பெற்றெடுக்கிறது அவரால் முடியவே. அவர் என்னைக்கும் பகல்ல இருந்து இருளா மாறவே, லூசிஃபர் இருள்ல இருந்து ஒருபோதும் மாறவே முடியாது. இது பிரமாணம், இதை மாற்றவே முடியாது. இந்த லாவை நான் மாற்றணும்னு ட்ரை பண்றேன்னா உங்களால முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சத்தை தான் பெற்றெடுக்க முடியும். வெளிச்சம் ஜீவ விருட்சத்தை தான் பெற்றெடுக்க முடியும். அப்ப நன்மை தீமையை பெற்றெடுக்கணும்னா அதுக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் ஏற்கனவே வச்சிட்டாரு. ஆனா அதை பெற்றெடுக்கிறது அவரால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் பொய் சொல்றதுக்கு அவரால் முடியாது, ஆனா பொய் சொல்ல வைக்கிறதுக்கு ஒருத்தவனை வச்சார். ஆமென். இருளை அவரால் ஏற்படுத்த முடியாது, ஆனா இருளை கொண்டு வர்றதுக்கு ஒருத்தவனை வச்சார். அவர் எங்க போனாலும் வெளிச்சம் தான் கொண்டு போக முடியும். ஆனா வெளிச்சத்தை மறைப்பதற்கு ஒருத்தவனை என்ன பண்ணார்னா ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லும் பொழுது நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். ஆமென். அது இன்னும் ஆழம் இருக்கு, அதுல நம்ம தனியா போகலாம். ஆமென். அப்ப இந்த ரெண்டு காரியத்தை பார்க்கும் பொழுது இருளை பெற்றெடுத்தது யாருன்னா ஒரே வார்த்தையில சொன்னா அது யாருன்னா லூசிஃபர் மாத்திரம் தான் பெற்றெடுக்க முடியும். அப்ப சொல்லுங்க, உங்களுடைய நெகட்டிவை பெற்றெடுத்தது யாரு? லூசிஃபர். அதுக்கு ஆனா தேவைப்படுகிற காரியத்தை வச்சது யாருன்னா கர்த்தர். இருதயத்தில் ஏற்கனவே உலகத்தை பொருத்தி வச்சது அவர் தான்.
ஆனா அந்த உலகத்தோட அவரால் என்ன பண்ண முடியாது? ஐக்கியம் வைக்க முடியாது. ஹல்லேலூயா. உள்ள ஏற்கனவே நெகட்டிவ் பிள்ளை பெரும்படியான காரியத்தை வச்சுட்டார், ஆனா அதை அவரால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் வச்சிருக்கிறாரே தவிர தீமைக்கு என்றே அல்ல. ஆமென். அப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்பொழுது நீங்க யாரோட யுத்தம் பண்றீங்கன்றது தான் தெரியும். உங்களுக்கு நீங்க தான்ப்பா எதிரி. ஆமென். உங்களுக்குள்ள என்ன நடக்குது என்றால், கர்த்தர் உலகம் என்று சொல்லும் பொழுது இதுதான் கரு. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அந்த ஸ்திரீக்குள்ளாக கரு இருக்கும். ஆமென். ஆண் என்று சொல்லும் பொழுது வித்து இருக்கும். இது திருமணத்துல இங்க பூமியில ஒரு இணைப்பு வரும் பொழுது ஒரு பிள்ளை உண்டாகுது என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஆனா அந்த புருஷன் என்று சொல்லப்படுகிறவன் நடப்பான், போவான், வருவான். ஆனா உள்ள அநேக பிள்ளைகள் இருக்குதுன்னு அவனுக்கே தெரியாது. அதே போலதான் ஒரு ஸ்திரீ போவா வருவா, ஆனா தனக்குள்ளாக பிள்ளை பெறக்கூடிய ஒரு சுமக்கக்கூடிய ஒரு கருவானது இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உள்ளுக்குள்ளாக அப்படிதான் நமக்குள்ளேயும் கர்த்தர் வச்சார். இப்ப அந்த பிள்ளை இருக்குது, வளர ஒரு கட்டத்து வரைக்கும் ஒன்று எது கெட்டதுமே. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு இருக்கிறதுலே மோசமான ஒரு பிள்ளை எடுத்து, அந்த நல்ல பிள்ளையை எடுத்து ஒரு ரூம்குள்ள ஒரு 2 மணி நேரம் போடுங்களேன், வெளியே வரும்போது நல்ல பிள்ளையா வரமாட்டான், கெட்டு போய் வருவான். ஹல்லேலூயா. என்ன ஆயிடுது? உள்ள இருக்கிற நெகட்டிவ் ஆனது பிறந்துட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம ஏன் கர்த்தர் இங்க குழந்தைன்னு பருவத்தில் கொண்டு வந்தாருன்னா, ஒரு கடத்துல வளர வளர நீங்க பெருசா வளர 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 உள்ள இருக்கிற நெகட்டிவும் என்ன பண்ணுதுன்னா வளருது. ஆமென். அது குழந்தையா இருக்கும் பொழுது தூங்கிட்டு தான் இருக்கும், சேர்றது இன்னும் உங்களுடைய நெகட்டிவ் பிறக்கலன்னு அர்த்தம். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் யார் மூலியமாவது இருந்து லூசிஃபருடைய வித்தை என்ன பண்ணுவீங்க? பெறுவீங்க. அது உங்களுக்குள்ள இருதயத்தில் இருக்கிற உலகம் என்னக்கூடிய கருவானதுக்குள்ள அது சேரும் பொழுது அது தானா கவர்ச்சிக்கும். இது எனக்கு என்னோட ஜோடின்றது அதுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அது ஒன்று சேரும் பொழுது இதுதான் ஆசைப்பட்டேன்னு. நீங்க என்ன பிள்ளைக்கு மொபைல் போனை பார்த்துட்டு ஏதாவது வேண்டாம் ஏதாவது சொல்லி கொடுக்கணுமா? ஏற்கனவே உள்ள இருக்கு. அது அதோடைய இது இணையம் வந்த உடனே தானா சேருது. இப்பொழுது பாருங்க, வளருது பெருசா. அதுதான் நீங்க உங்களுடைய நெகட்டிவ். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவை யார் பெற்று எடுக்கிறதுனா லூசிஃபர். ஹல்லேலூயா. அந்த நெகட்டிவ்னால தான் உங்களுக்கு நோய், அந்த நெகட்டிவ்னால தான் உங்களுக்கு வறுமை, அந்த நெகட்டிவ்னால தான் உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும். ஹல்லேலூயா. இந்த நெகட்டிவை அழிக்கிறது தான் உங்களுடைய வேலை. அதனால கண்டவனையும் ரோட்டில் போகிறவனெல்லாம் போயிட்டு எவம்பளாவே அவனை பிடிச்சி கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டுறதுல அர்த்தமே, உங்களுக்குள்ளே உங்கள் கண்ணாடியை பார்த்து அந்த முகரையை பார்த்து திட்டுங்க. ஆமென். உங்களுக்கு எதிரி யாருமே இல்லை, உங்களுக்குள்ளேயே படுத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இதுதான் காயினை பார்த்து சொல்லும் போது, பாவமானது உன் வாசப்படியிலே. இது இன்னொரு விதத்தில் சொன்னா, உங்களுடைய பாசிட்டிவை நீங்கள் பெறாத வரைக்கும் கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தித்து அவர்கிட்டயும் உங்களுடைய வித்து இருக்குது, அவங்களுக்கும் ஒரு கருவை வைத்திருக்கிறார். அது உங்களுடைய இருதயத்தில் கொண்டு வரும் பொழுது அது பிறக்குமானால் அதுதான் பாசிட்டிவ் பிறக்கும். ஹல்லேலூயா. அது ஆவிக்குரியது, இது மாம்சத்துக்குரியதுன்னு சொல்லும் பொழுது இந்த பூமி தான் உங்களை இருளை உண்டு பண்ணுகிறது. இந்த பூமியில தான் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துருச்சே, காமம், பொருளாசையான எல்லாமே அதுல தான் இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் லூசிஃபருக்குள்ள இருக்குது. அதுக்கு பேரு தான் மரணம். ஒரே ஒரு காரியம் சகோதரர், விடுவீங்களா? அந்த நீல கலரை பார்க்குறீங்க, கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் இதை தொடர்ச்சி நான் சொல்லுவேன். நீல கலரை பார்க்கும் பொழுது ஏதேனிலிருந்து ஒரு நதி பாய்ந்து எங்க வந்ததுன்னா தோட்டத்துக்கு வந்தது. இந்த தோட்டமானது உங்களுடைய ஆத்மான்னு சொல்லப்படுது. அது எதுவாக இருக்கிறதா? கிறிஸ்துவோடைய சிந்தை. ஹல்லேலூயா. இப்ப கீழே இருந்து இந்த சிவப்பு கலர்ல பாக்குறீங்க, அது யாருடைய சிந்தையா இருக்கும்? ரோமர்ல இருக்கிறது. அடுத்த வாரம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மாம்ச சிந்தை மரணத்தை யாருக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க? சொல்லுங்க. பிசாசு எப்படி இருக்கிறான்னு தேடி ஆராய்ச்சி யூடியூப்ல ஹவு த டெவில் வில் பி லைக் போடுறீங்களா இல்லையா? லூசிஃபர் பிசாசு எப்படி இருப்பான், அதுக்கு தானே பேய் படத்தெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமென். வெள்ளை உருவத்தில் இப்படி பறந்து வர மாதிரியும் மேல இருந்து வர மாதிரியும் அசுத்தாவி இருக்கு, இல்லைன்னு இல்லை, பல உருவத்தில் இருக்கு. ஆனா அது மரணமே கிடையாது. ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம். அந்த சிந்தைக்குள்ளதான் உங்களோட நோய் இருக்கு, அந்த சிந்தைக்குள்ளதான் விபச்சாரம் இருக்கு, அந்த சிந்தைக்குள்ளதான் எல்லா விதமான, இன்னொரு விதத்தில் சொல்லணும், எனக்கு இதெல்லாம் சொல்ல முடியல, ஆனா சொல்லிதான் ஆகணும். மனுஷனுடைய இந்த சரீரத்தில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சாப்பிடுறோம், ஆசனத்தின் வழியா வெளியே போகுதுன்னு சொல்றோம், அதுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம்? கழிவு. ஹல்லேலூயா. அந்த கழிவை போலதான் அந்த மாம்ச சிந்தை. ஆமென்.
ஒன்றுத்துக்குமே. அதுதான் ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுத்துக்கும் உதவாது. அந்த இருள் ஒன்றுத்துக்குமே உதவாது. உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும், உங்களை நடுங்க செய்யுமே தவிர மற்றபடி ஒன்றுமே. உதாரணத்துக்கு இந்த பாப்பா நல்லா எக்ஸாம் எழுதிட்டா கர்த்தருடைய கிருபையில், ஹல்லேலூயா. ஆனால் எக்ஸாம் ரிசல்ட் வர வரைக்கும் எப்படி இருந்திருக்கும்? லூசிஃபர் பக்கத்திலே இருந்துக்கிட்டு என்ன மார்க் எடுப்பேன், இதில் நான் என்ன திட்டு வாங்க போகிறேன், என் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க. இந்த சிந்தை யார் கொடுக்கறது? ஹல்லேலூயா. இது உங்களுக்கு எந்த சிந்தைக்கும் நீங்கள் எஜமானே கிடையாது. அதுக்கு தான் இந்த சிவப்பு நீல நிறம் போட்டு வச்சிருக்கிறேன். உங்களுக்குள்ளாக வரக்கூடிய சிந்தைக்கு நீங்களே சொந்தக்காரர்களே கிடையாது. நீங்கள் வெறும் பெறலாம். நீங்கள் எல்லாருமே ஸ்திரீ, பெண் சாயல். ஹல்லேலூயா. நீங்கள் பெறதான் முடியும், எதுவுமே உங்களுக்குள்ள உற்பத்தி பண்ண முடியாது. ஆமென். அப்போ ரெண்டு சிந்தைக்குமே நீங்க எஜமான் கிடையாது. உங்களுக்குள்ள எவனோ போட்டுக்கிட்டே இருக்கிற, அது தண்ணி மாதிரி உள்ள வருது. ஒரு பாட்டு கூட ஒன்று இருக்கு, மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அவர் எப்படியோ ஒரு வெளிப்பாட்டில் பாடி இருக்கிறார், மரண நதி வேகமாய் நம் நடுவிலே. அதுதான் மாம்ச சிந்தை மரணம். உங்களை இன்னும் எடுத்து விடுறதுக்காக சொல்றேன். கர்த்தர் பிசாசை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார், அவன் பொய்யனும். சொன்னதுக்கு அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க? பொய்க்கு பயப்படுவீங்களா? ஐயா பொய்க்கு பயப்படுவீங்களா சொல்லுங்க. ஆனா ஏன் பயப்படுறீங்க? அப்ப பொய் எதுனே தெரியல. மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லுமா, அவன் தான் பொய். ஹல்லேலூயா. அப்ப அந்த சிந்தை என்னதான் சொன்னாலும் முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, அறிக்கை செய்ய வேண்டியது, இந்த சிந்தை பொய். ஹல்லேலூயா. பக்கத்திலே நின்றுக்கிட்டு போட்டுக்கிட்டே இருப்பான், நீ செத்துருவடா, உனக்கு வயசாச்சு செத்துருவ, உனக்கு ஏதாவது ஒரு சின்ன தொண்டை அப்படியே வருதுன்னா உடனே சிந்தை வரும். என்னது? சளி வந்துடும், சளி வந்துடும். ஏம்மா எதாவது மாத்திரை எடுத்துக்குமா, எனக்கு தொண்டையில் காருதம்மா, எனக்கு விக்ஸை கொடுங்கம்மா. யாரு இந்த சிந்தை யார் கொடுக்குறா? ஹல்லேலூயா. காண்கிற இந்த காட்சி எல்லாம் பார்க்குறீங்க, கட்டட கட்டடமாக பார்க்குறீங்க. எந்த சிந்தை இதெல்லாம் ஏற்படுத்துச்சு? எந்த சிந்தை இதெல்லாம் உருவாக்குச்சு? மாம்ச சிந்தை மரணம், அவன் பொய். அப்ப இந்த காணுகிற இது எல்லாமே மாயை தான், எல்லாமே பொய் என்று சொல்லும் பொழுது காணுகிற காட்சிக்கும் உணரக்கூட உணர்ச்சிக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே, எல்லாமே பொய். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, அந்த சிந்தைக்கு நீங்க இருக்கிற நிலையை குறிச்சோ பார்க்கிற காரியத்தை குறிச்சோ பயப்படாதீங்க. இன்னையிலிருந்து நீங்க என்னவாக இருக்கணும்னா உங்களுடைய காரியத்தை எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இனிமேல் உங்களுக்குள்ளாக ஒருத்தன் தண்ணி மாதிரி ஊத்திக்கிட்டே இருப்பான், கவலையே படாதீங்க, உங்க கூடயே தான் அவனும் இருப்பான். அப்படிதான் கர்த்தரும் வச்சிருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு சிந்தையும் வர 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 அதை பார்த்து நீங்க சொல்லுங்க, பொய். உங்களுக்கு பணம் அது இல்லை அது இல்லை, உடனே வந்துடுவான். ரொம்ப பரிதாபப்பட்டு உங்களுக்காக இறங்க காட்டி பேசுறான்னு உங்க நெகட்டிவ் மேல ரொம்ப இறக்கத்தை காட்டாதீங்க, உங்களை வச்சு செய்வான். ஹல்லேலூயா. எப்பா நீ இது கவனமா இரு, ஏதாவது காசு நஷ்டம் வந்தா அவர்கிட்ட போயிடுவோம். யார் இந்த ஆலோசனை உங்களுக்கு குயிக்கா கொடுக்கறது? ஹல்லேலூயா. சார் பக்கத்திலேயே தான் இருப்பார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் பக்கத்திலே இருந்து உங்களை கூலியில் எப்படி இறக்கி விடலாம் தான் யோசிப்பேன். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நீடிய பொறுமையாக இருக்கிறதுனா இங்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். சார் இங்கே 2 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ நேரம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், குடில வச்சிக்கிறோம். ஏன்? ஃபாஸ்ட் ஃபுட். அதுக்கு பேர் என்னது? எல்லாம் ஃபாஸ்ட், இன்ஸ்டன்ட். இப்போல்லாம் ஆப்பில் வச்சுக்கிட்டு என்னது 10 நிமிஷத்தில் வீட்டில் வந்து நிற்கும். ஏன்? அவனுக்கு பொறுமை என்பது வாழ்க்கையில் இதுதான். பாருங்க, கர்த்தர் வந்து இப்படி ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள நெகட்டிவை இன்னைக்கு நல்ல ஞாபகம் கற்றுக்கொண்ட காரியமே இருளோட அமைப்பு என்னதுன்னா, கர்த்தர் தனக்குன்னு எப்படி அமைப்பு வச்சிருக்கிறாரோ அதே தான் இவனுக்கு. அவனுக்கும் எப்படி, அவருக்கும் எப்படி பிள்ளைகள் வச்சிருக்கிறாரோ இவனுக்கும் 2 பங்கு பிள்ளைகள் உண்டு. ஆனால் அது கூட சேர்ந்து தம்முடைய சொந்த பிள்ளைகளுடைய நெகட்டிவும் அவன் தான் பெற்றெடுக்கும்படியா செய்கிறார். ஹல்லேலூயா. ஆக மொத்தத்தில் எத்தனை அவன் பங்கை பெற்றெடுக்கணும்னா 4 பங்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். புரியுதா? அவர்கிட்ட இருக்கிற 2 பங்கு வெறும் பாசிட்டிவ் தான். ஆனா அவர்கிட்ட இருக்கிற 2 பங்குக்கும் என்ன தேவை? நெகட்டிவ் தேவை. ஆக மொத்தத்தில் அது எல்லாத்தையும் யாருக்குள்ள வச்சாருன்னா லூசிஃபருக்குள்ள. ஹல்லேலூயா. அதனால தான் பூமியில பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்தில தான் பிறக்கும்படியா அவர் அப்பதான் பர்பஸா செஞ்சார். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் மீட்புனா என்னன்ற காரியம் புரியும். அவனுடைய பிள்ளைகளுக்கு அது கிடையாது. அதை கெட்டு போறவர்களுக்கு தான் சிலுவை கொடுத்த உபதேசத்துக்கு பைத்தியமா இருக்கும். நமக்கு அது தேவ பலம். ஹல்லேலூயா. அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து இதே காரியத்தை அடுத்த வாரம் பேசுவோம். இன்னிலிருந்து உங்களுடைய போராட்டத்துக்கு துவக்கம். நான் கம்ஃபர்ட் கொடுக்க வரல, சோஃபால லக்ஸுரியா உட்கார்றதுக்கு
இன்னிலிருந்து உங்களுக்குள்ளாக போராட்டத்தை நீங்கள் யுத்தத்தை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆமென். ஏன்னா இன்னிலேருந்து உங்களுடைய எதிராளி யாருன்னு காமிச்சிருக்கு, நீங்கள் எதோட யுத்தம் பண்ணணுன்ற காரியத்தை காமிச்சு கொடுத்துருக்கு. அதை ஜெயிக்கணுமானா கிறிஸ்து உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த நெகட்டிவை ஜெயிக்க, இந்த பொய்யை ஜெயிக்க சத்தியம் இருந்தால் தான் அந்த பொய்யை ஜெயிக்க முடியும். இதுதான் பொய்ன்னு சொல்லிட்டீங்களே, நான் எப்படியா ஜெயிச்சிருவேன்? ஒன்றும் முடியாது. ஹல்லேலூயா. பொய்யை விழுங்கணும்னா சத்தியம் தேவை. சத்தியத்தை அறிய அறிய தான் பொய்யானது விழுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 100% பொய் இருக்குது, 100% சத்தியம் இருக்குது. நீங்கள் 1% சத்தியத்தை அறிஞ்சிங்கன்னா நீங்கள் 1% பொய்யை தான் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னும் 99% பொய் உங்களுக்குள்ள தான் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் 100% சத்தியத்தை அறியும் பொழுது அந்த பொய் உங்களை விட்டு முற்றிலுமா சாகும். இன்னொரு விதத்தில் சொல்லலாம், உங்களுடைய நெகட்டிவ் செத்து போகும். ஹல்லேலூயா. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், தினமும் நான் என்ன பண்ணுகிறேன்? அனுதினமும் நான் சாகுறேன். ஹல்லேலூயா. இன்னிலிருந்து இதை இந்த காரியத்தை உங்களுடைய மனதில் வச்சுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில் யதார்த்தமாக இதுக்கு இந்த வாழ்க்கைக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நிறைய சம்மந்தத்தை வச்சு தான் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம பூமியில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அன்றாட வாழ்க்கை வாழ்கிற காரியத்துக்கும் இந்த பைபிளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சம்மந்தத்தை வைத்து தான் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும், எந்த காரியத்தை வேணாலும் நீங்கள் உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி கொள்ளுங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்த சிந்தை யார் கொடுக்குறான்றதை பாருங்க. உங்களுக்குள்ள பயத்தை ஏற்படுத்துமானா உடனே அந்த சிந்தையை பார்த்து சொல்லுங்க, அது பொய். அதுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நோய் வந்துருச்சுனால அந்த நோயை பார்த்து சொல்லுங்க, நான் பயப்பட வேண்டிய அவசியம். ஏன்னா அந்த நோய் எதுக்குள்ள இருக்குதுன்னா இந்த சரீரத்தில் இல்லை, அந்த சிந்தைக்கு நீங்க கர்ப்பம் தரிச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த சிந்தைக்கு நீங்க உள் வாங்கி அதுக்கு நீங்க செயல்படுத்தும் போது நீங்க அதை உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதை நீங்க மனதார ஏற்றுக்கொண்டீங்கன்றது அர்த்தம். அதனால தான் பக்கத்து வீட்டில் இளவு வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடாதுன்னா அவன் ஏதாவது ஒரு சிந்தையை பேசுவான். அவர் என்ன சிந்திக்கிறாரோ அவர் வாயினால என்கிட்ட அறிக்கை செய்வார். அது என்னோட இருதயத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒரு தடுப்பு சுவர் எனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அதை வச்சு நான் அங்கேயே நிறுத்திட்டேன்னா அது என்னை தொடராது. ஆமென். இதை நீங்கள் வாழ்க்கையில் நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன தோல்வி கூட இருக்காது, நிச்சயமாக இருக்காது. இதுக்கு நான் சாட்சி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் ஒரு சாட்சி சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.